வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து வாழ்வியல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 65ஆம் பாகத்தில் பெண்ணின் பெருமை பற்றிய 2வது வகுப்பில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். மனித வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரித்து சென்ற வாரம் சிந்தித்தோம். திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின், வயது பருவம் என்று 3 நிலைகளை பற்றி, அதில் முதற்கட்டமாகிய திருமணத்திற்கு முன் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து இப்போது 2வது கட்டமாகிய திருமண வாழ்க்கை தனிமை உலக நேதி அல்ல, உயிர் இனம் என்றுதானே சொல்கிறோம். அதன் இனத்தோடு சேர்ந்து வாழ்வதுதான் இயற்கை நியதியே. அதுதான் ஒவ்வொரு ஜீவனின், மனிதனின் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் சந்ததிக்கும் துணை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு வாழ்க்கை முறை. எனவே வாழ்வுக்கு துணை தான் வாழ்க்கை துணை என்று சிறப்பிக்கப்படுகிறது. மற்ற ஜீவன்களிலே வாழ்க்கை துணை என்று யாரும் சொல்லுவது இல்லை. குடும்பம் என்ற அமைப்பு அங்கே இல்லை. ஆனாலும் குருவி இருக்கு பாருங்க, அது வீடுகளிலே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சை தாய் குருவி தான் வளர்ப்பதாக பொதுவாக நாம் பேசுகிறோம். ஒரு முறை என் வீட்டிலே பார்த்தபோது தாய் குருவி மட்டுமல்ல, தந்தை குருவியும் சேர்ந்துதான் இரையை தேடி வந்து அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி கொண்டிருந்தது. மிக அற்புதமான ஒரு காட்சி. 50 நாட்கள் முட்டையிட்டு குஞ்சு பொரித்தது. அந்த குஞ்சு சிறகு முதிர்ந்த பிறகு கூட்டு காலியாக விடும், எல்லாமே போயிடும். மீண்டும் அடுத்த பருவத்திற்கு ஏதாவது குருவி வந்தால் அங்க கூடு கட்டும். எனவே தாய் தந்தை என்ற ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட அந்த 2 பறவைகள் மாறி மாறி தன் குஞ்சை கவனித்த போது கண்ணதாசன் பாட்டுல ஒரு முழுமையான அர்த்தத்தை காண முடிந்தது. வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா என்பாரு. தந்தையும் சேர்ந்துதான். எனவே மனித வாழ்க்கையில்தான் மற்ற உறவுகள் என்ற பெயரோடு கணவன் மனைவி என்ற உறவுக்கு வாழ்க்கை துணை என்ற சிறப்பு அந்தஸ்தும் தந்திருக்கிறார்கள். தக்க வயது வருகின்ற போது பெற்றோர்கள் நல்ல ஒரு வரனாக அல்லது நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றார்கள். எந்த ஒரு இளைஞனாவது அல்லது அவனது தாய் தந்தையராவது என் மகனுக்கு ஒரு நல்ல மூதேவியா பார்த்து திருமணம் செய்து வைக்கணும்
என்று பேசியதை கேட்டுக்கிறோமா? எல்லாரும் மகாலட்சுமியை தான் தேடுவார்கள். யாரும் சனியனை தேடுவதில்லை. ஆனால் எது வாய்க்கும்? சனியனா மூதேவியா? எது வாய்க்கும் என்பது அவரவர் வினை பதிவுகளே தேர்ந்தெடுக்கின்றன. இருவருடைய பாவ புண்ணிய கணக்கை பொறுத்தது. பொதுவாக ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்ற போது அறிவு சார்ந்த மக்கள் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்ந்தெடுப்பார்கள்? இன்றைக்கு நாம் தேடுகின்ற வரனோ பெண்ணோ எப்படி பொருத்தம் பார்க்கிறோம்? முதலில் அழகு, பிறகு படிப்பு, பிறகு சம்பளம், பிறகு சீர்வரிசை கணக்கு, அதன் பிறகுதான மற்ற விஷயங்கள். ஆனால் வள்ளுவர் தன் மனைவி எப்படி தேர்ந்தெடுத்தார்? அந்த காலத்தில் இந்த சம்பிரதாயம் எல்லாம் கிடையாது. அதனால்தான் அன்றைக்கு போல் இன்றைக்கு வாழ்க்கை நிறைவாகவும் இல்லை, நிம்மதியாகவும் இல்லை. இப்ப வள்ளுவர் எப்படி தன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்தார் என்பது அவர் ஒன்றும் குறிப்பிட வச்சிருக்க மாட்டாரு. செவி வழி செய்தியாக இருக்கலாம், அல்லது கற்பனை கதையாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கருத்து, எப்படி வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது என்பதில் மிக அற்புதமான ஒரு நமக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறார். மகர்ஷி அந்த கதையை சொல்லியிருக்கிறார். வள்ளுவர் கொஞ்சம் மணலை ஒரு மூட்டையாக கட்டி துண்டினுடைய ஒரு நுனியில அது தோல்வியில போட்டுக்கொண்டு, எந்த பெண் இந்த மணலை சோறாக்கி படைக்கிறாளோ அவளையே நான் வாழ்க்கை துணையாக கொள்ளுவேன் என்று சொல்லி பெண்ணை தேடியதாக சொல்றாங்க. யாரு முன் வருவாங்க? யாராவது மணலை சோறாக்க முடியுமா? ஏதோ இந்த பையன் பைத்தியம் போல இருக்கு ஒதுங்கி போயிருப்பாங்க. இவரும் அதுக்காக தன் கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு ஊராக தேடுகிறார். அந்த பயணத்திலே ஒரு நாள் ஒரு வீட்டின் திண்ணையிலே ஓய்வுக்காக ஒதுங்குகிறார். அந்த காலத்துல எங்கோ ஒரு வீடு தானே இருக்கும். விருந்து ஓம்பல் என்பது அந்த காலத்துல ஒரு அடிப்படை பண்பாக பேசப்பட்டது. காரணம் என்னன்னா, எங்கிருந்தோ வருவாங்க. இடையில நம்ம மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்குமா என்ன? அதெல்லாம் இருக்காது. தண்ணி கூட எங்கேயும் கிடைக்காது. வீடுகளிலே அல்லது ஓடைகள் இருந்தா பிடிக்கலாம். ஆனால் யார் வீட்டுக்கு வந்தாலும் நீர் தந்து உணவு தந்து உபசரிப்பது என்ற விருந்தோம்பல் அந்த காலத்திலே இருந்தது. அதன்படி அந்த வீட்டு பெரியவர் வள்ளுவரை உபசரித்து, எங்கள் ஊருக்கு வந்த காரியம் என்ன அப்படின்னு விசாரிக்கிற போது வள்ளுவர் சொன்னார், எனக்கு திருமணத்துக்கு ஒரு பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று. அதற்கு ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறேன். எந்த பெண் மணலை சோறாக்கி படைக்கிறாளோ அவளே எனக்கு பொருத்தமான பெண் என்று நான் தேடுகிறேன் என்றார். மற்றவர்கள் போற அவருக்கு ஒரு மலைப்பு தான். என்ன இந்த வரன் இப்படி ஒரு பெண்ணை தேடி எடுத்து அலைகிறாரே என்று அவருக்கு தோன்றாத நேரத்துல உள்ள இருந்து வாசுகி அம்மையார் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர், அப்படத்திலே அந்த மணலை வாங்கி தருங்கள், நான் சோறாக்கி படைக்கிறேன் என்றார். பெரியவர் வள்ளுவரிடத்திலே சொல்ல, வள்ளுவர் மணல் மூட்டையை கொடுக்க, வாசுகி அம்மா அந்த மூட்டையை பிரித்து மணலை கொல்லைப்புறத்திலே கொட்டிவிட்டு வீட்டில இருந்து அரிசியை எடுத்து சோறு சமைத்து உணவு படைத்தார். வருந்தோர் வள்ளுவ பெருந்தகையும் விருந்து உண்டார். வாசுகியை திருமணமும் செய்து கொண்டார். நீண்ட கால இல்லற வாழ்க்கை
இறுதி காலம் வரைக்கும் எப்படி மணலை சோறாக்கினாய் என்று வள்ளுவரும் கேட்கல, இப்படித்தான் சோறாக்கினேன் என்று வாசியம்மையாரும் சொல்லல. என்ன புரிந்து கொண்டார்கள்? மணலை சூறாக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வதும், அப்படி சோறாக்க முயற்சிக்காமல் வாழ்வதும் அறிவுடைமை. எது எப்படி இருக்கோ அதை ஏற்றுக்கொள்வதுதான் வாழ்க்கை என்று அற்புதமான இல்லறத்திற்கான வாழ்க்கை நெறியை சுட்டிக்காட்டியது இந்த சம்பவம். பொதுவாக திருமணம் என்பது ஏதோ பெற்றோர்கள் பெரியோர்கள் பார்த்து நிச்சயம் செய்வது போலவோ, அல்லது கன்சல்டன்சிஸ், புரோக்கர்ஸ், இப்படி யாராவது இடைத்தரகர்கள் பார்த்து முடித்து வைப்பதாகவோ, இப்படி ஏதோ ஒரு வகையிலே நமக்கு ஒரு சொர்க்கலோகமான வாழ்க்கை அமையும் என்ற கற்பனை எல்லோருக்கும் இருக்கும். திருமணம் ஆன புதிதில என்ன ஒரு அந்யோன்யம் இல்லையா? இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். வெளியே வரும்போது கூட இந்த லவ் பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட சுடும் போல அப்படி ஒட்டிக்குப்பாங்க. 60, 70 வயது ஆகும் போதும் தெரியும் இது எந்த அளவுக்கு தொடர்கிறது அல்லது தரம் மாறி போகிறது என்பது அப்பதான் தெரியும். எல்லோருமே கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை பிளாஷ்பேக், ஒரு மலரும் நினைவுகளாக பார்த்தோம் என்றால், அன்பு செலுத்திய காலத்திலேயோ அல்லது அரேஞ்ச் மேரேஜ், தாய் தந்தையர் பார்த்து ஏற்பாடு செய்த திருமணத்திலேயோ துவக்கத்தில் இருந்த ஒரு பாசம், பற்று, அன்பு, உபசரிப்பு, கேர்டேக்கிங், இவை எல்லாம் 40, 50 வயதில் இருக்கிறதா என்று யோசிச்சு பார்த்துக்கிறோமா? இன்னும் சொல்ல போனா அதெல்லாம் மறந்தே போச்சு என்றுதான் ஆச்சரியப்பட வைக்கும். காரணம் என்ன என்றால், வாழ்க்கை சுமைகள். கணவனுக்கு பொருள் ஈட்டுவதும், பொருளை தேடுகின்ற வேலை, அதுல பதவி உயர்வு, தொழில் முன்னேற்றம் என்று அதுல ஓட, மனைவி குழந்தை பெற்றதை வளர்த்து ஆளாக்கி வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கொடுக்க, அவர்கள் படித்து முடிக்கின்ற வரைக்கும் அவர்களை பார்க்க, திருமணத்திற்கு சம்பந்தம் பார்க்க, பிறகு பேர குழந்தைகளை பார்க்க, அந்த துவக்கத்தில் இருந்த அன்பின் அளவு குறைந்து போனதோ என்று யோசிக்கிற அளவுக்கு தான் வாழ்க்கையிலே யதார்த்தம் இருக்கிறது. அதனால்தான் செயின்ட் வேலண்டைன் அப்படின்ற இல்ல, யாரோ ஒரு செயின்ட் வேலண்டைன் ஒரு பேர் நினைவில்லை, அந்த கிறிஸ்தவ மத தலைவர் தான் இந்த வேலண்டைன் டே என்பதை அறிமுகப்படுத்தினார். கிட்டத்தட்ட இயேசு உடைய காலத்திற்கு பிறகு 50 ஆண்டுகளோ 150 ஆண்டுகளோ கழித்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு சடங்கு தான் அது. கிறிஸ்தவ நாடுகள் மட்டுமே இருந்த ஒரு கலாச்சாரம் சமீப காலத்துல இந்தியாவிலேயும் பரவி, அந்த வேலண்டைன் டே என்ற வார்த்தைக்கு ஒரு கொச்சைத்தனமான வார்த்தை அறிமுகப்படுத்தி, அதை ஒரு இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு கவர்ச்சி திருநாளாக லவர்ஸ் டே என்று அதுக்கு பேர் வைத்து அது ஒரு வியாபாரம் நடக்கிறது. உண்மையிலேயே வேலண்டைன் டே என்பது அன்பின் திருநாள். இது இளம் வயதவர்களுக்கு மட்டும் அல்ல, 60 கடந்தவர்களுக்கும் பொருந்தும்.
ஒவ்வொரு ஆண்டும் அன்பை மீண்டும் புதுப்பித்துக் கொள்கின்ற ஒரு நாள், அன்பின் திருநாள். திருமணம் ஆன போது எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம் என்று சீர்தூக்கி பார்த்து குறை இருந்தால் அதை நிறைப்படுத்திக் கொள்வதும், நிறைவிருந்தால் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதும், இப்படி அன்பை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றுதான் வாழ்க்கைக்கு அடிப்படை என்ற கருத்தை உள்ளடக்கியது தான் வேலண்டைன் டே, அன்பின் திருநாள். இப்படி எதிர்பார்த்த சொர்க்கமும் அமையலாம், எதிர்பாராத நரகமும் அமையலாம். இரண்டு வகையிலேயும் இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று கண்ணசன் பாடலிலே வந்தது போல, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று பைபிள் சொல்வது போல, இறைவனாக பார்த்து நமக்கு ஒரு வாழ்க்கை துணை தந்திருக்கிறான் என்று இந்து சமயத்தில் பேசுவது போல, சொர்க்கமோ நரகமோ அமைந்தது அவரவர் வினை பதிவுகளின் அடிப்படையில். அவரவர் வினைப்பதிவு என்றால் நம்முடைய தன்வினை மட்டுமா? நாம் பிறந்தபோது கொண்டு வந்தோமே பெரிய மூட்டை, குறிப்பாக குறைந்தபட்சம் தாய் தந்தை முதல் ஒரு 6 தலைமுறைகளுக்கான பெற்ற அனுபவங்கள் எல்லாம் சஞ்சித கர்மா என்ற முன்வினையாக நம்மிடத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்திருக்கு. அதனை சார்ந்து அதனோடு நாம் தன்வினையாக பிராப்த கர்மாவையும் சேர்த்துக் கொண்டோம். இந்த 2 அடுக்கு வினை பதிவுகளின் தொகுப்பின் வெளிப்பாடுதான் எத்தகைய வாழ்க்கை துணை அமைகிறது என்பதை நிச்சயிக்கிறதே தவிர பெற்றோரோ தரகரோ வேறு யாரோ நமக்கு ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி தருவதில்லை. இந்த ஆணுக்கு இந்த பெண் வாழ்க்கை துணை என்பது இருவருடைய 7 தலைமுறைகளின் வினை பதிவுகளே நிச்சயிக்கின்றன. சரி, இதுல நாம் ஏற்படுத்தி கொண்ட மதம், ஜாதி, குலம், கோத்திரம், லக்னம், ராசி, படிப்பு, அந்தஸ்து, செல்வாக்கு, சம்பளம், இவைகள் எல்லாம் இறைவன் கணக்கிலேயும் இருக்குமா? தெரியல. ஏதோ ஒரு அமைப்பின்படி நாம் தேர்வு செய்கிறோமே தவிர, இதெல்லாம் எந்த கணக்கிலே தேர்ந்தெடுக்கப்படுகிறது என்பது ஒரு புரியாத புதிர் தான். அவ்வளவு எளிதில் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களை, இன்பத் துன்பங்களை நம்மால் கணித்து விட முடிகிறதா? வாழ்க்கை ஒரு புதிர் தானே. இதுல திருமணத்திற்கு என்றோ அல்லது ஆண் பெண் சந்திப்பில் தோன்றுகின்ற காதல் சொல்கிறார்களே, அந்த அன்போ, அது கவர்ச்சியை முன்வைத்தோ, அழகு என்பதை முன்வைத்தோ, அல்லது வயது கோளாறு சொல்லுவாங்களே உணர்ச்சிகள், அதன் அடிப்படையிலேயே தோன்றுகின்ற காதல் நிலைப்பது இல்லை. அது பெரும்பாலும் சிக்கலிலே தான் முடிகிறது. அப்போ தானாகவே தேர்வு செய்யக்கூடிய திருமணம் என்பது எப்படி வள்ளுவர் தேர்ந்தெடுத்தாரோ அதுபோல் ஒரு 20, 25 வயது ஒரு முதிர்ச்சிக்கு பிறகு தேர்வு செய்யப்படுகின்ற காதல் பெரும்பாலும் வெற்றியிலே தான் முடிகிறது. இப்போ அந்த பக்குவம் மெச்சூரிட்டி சொல்கிறோமே, அது
வினை பதிவில் அடிப்படையில் ஏற்படுவதை அது புரிந்து கொள்கிறது. ஏன்னா அதை உணரக்கூடிய ஒரு பக்குவம் அந்த வயதில தான் வருகிறது. 16, 20 இதெல்லாம் வெறும் என்ன சொல்லுவது? உணர்ச்சிகளின் ததும்பல் தான். அதுல எதுவுமே சரியாக அமைவது இல்ல. அது அதுலயும் சொல்லுவாங்க, ஹார்மோன் கோளாறு. ஹார்மோன் தோன்றிய உடனேயே அது இன கவர்ச்சியாக துணை தேட ஆரம்பிச்சிருது. இந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை உள்ளவர்கள். பையனை பார்த்தா போதும் உடனே தேவகுமாரன் மாதிரி தோணும். ஒரு பெண்ணை பார்த்த உடனே தேவதை மாதிரி தோணும். இதை விட உயர்ந்த சான்று உலகத்திலே கிடையாது. நாங்க தான் தெய்வீக காதலர்கள் அப்படின்னு சொல்லி திருமணமாகி கண்ணா பின்னா போய் இது போல வரும். இது அன்பு என்ற சொல்லுக்கு பொருத்தமற்ற உணர்வு. இது உணர்ச்சிகளின் சங்கமம். அரேஞ்ச் மேரேஜ் வருகின்ற போது கூட அந்த வரன் மணமகள் அந்த குடும்பத்தை தேர்வு செய்வதெல்லாம் பெரியவருடைய கடமை. அதை பற்றி செய்திகள்லாம் இவங்களுக்கு எட்டக்கூடாது. அப்படி ப்ரீ கன்சர்ன் மைண்ட் இல்லாமல் நல்ல பையன், அருமையான பொண்ணாமா என்ற ஒரு கற்பனையை வளர்த்துக் கொள்ளாமல் எதேச்சையாக சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு. அதில பிடித்தது, பிடிக்காது என்று தோன்றுகின்ற உணர்வுகள். இதுக்கு காரணம் சொல்ல முடியுமா? பொண்ணு பிடிச்சிருக்கும்மா. எப்படி பிடிச்சிருக்குன்னு யாரோ கேட்டா என்ன காரணம் சொல்ல முடியும்? பிடிச்சிருக்கு. பிடிக்கலையாம்பா. ஏன்டா பிடிக்கல? பிடிக்கல. காரணம் சொல்ல முடியுதா? அதுதான் இன்னாருக்கு இன்னார் என்று. அவர்களுக்குள் ஒரு இது சரி என்று தோணும். இப்படி வாழ்க்கை துணை அமைவதிலே இதுதான் காரண காரணிகள் என்று கர்மவினை தவிர வேற எதுவும் நம்மால சொல்ல முடிவது இல்ல. இப்படி ஒரு காம்ப்ளிகேட்டட் செலக்ஷன் தான் வாழ்க்கை துணை. இதுல காதல் திருமணம், திருமண நிலைக்கு வருகின்ற போதும் வரதட்சணை, சீர்சனத்தி என்று கேட்பது உண்டு. அரேஞ்ச் மேரேஜ்ல அது ஒரு டிமாண்டாக வைப்பதும் உண்டு பெரும்பாலான குடும்பங்களில. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து வருவதாக ஒரு ஒரு கணிப்பு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு அது பரவலாக இருக்கிறது என்பதை சொல்ல முடியாது. பொதுவாக எல்லாம் சரியா இருந்தாலும் கடைசில என்ன பண்றீங்க? அப்படின்னு சீர்வரிசை பற்றி கணக்கு கேட்பாங்க. அந்த காலத்துல பெண்கள் பள்ளி, கல்லூரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. மிஞ்சி போனா ஒரு பள்ளி படிப்போட நிறுத்திருவாங்க. கல்லூரியும் போறதும் கிடையாது. வேலைக்கு போவது என்பதும் மிக குறைவாகத்தான் இருந்தது. இன்றைக்கு அது ஒரு கட்டாயமாக மாறி போயிடுச்சு. ஆண், பெண் இருசாராருமே நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலைக்கு போறாங்க. அப்ப படிப்பு சும்மா வருமா? எப்படி மகனுக்கு செலவு செய்து படிக்க வைக்கிறோமோ, அதே செலவு தான் பெண்களுக்கும் செலவாகுது. இல்ல பெண் பிள்ளைகள் சொல்லி எந்த பள்ளி, கல்லூரியிலாவது பாதி கட்டணத்திற்கு கல்வி தருகிறார்களா? அங்க மட்டும் ஈக்குவல் ரைட்ஸ் தானே. ம். ஆண் குழந்தையாக இருந்தாலும், பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரே கட்டணம் தானே. திருமணம் என்று வருகின்ற போது மட்டும் என்னது வரதட்சணை தேவையா இருக்கு? உங்க பையன் மாரி தாங்க எல்லாம் படிச்சு வேலைக்கு போயிட்டு இருக்கா. இன்னும் சொல்லப்போனா உங்க பையனை விட ஒரு 10,000 சம்பளம் கூடுதலாகவே சம்பாதிக்கிறா எங்க பொண்ணு. அதெல்லாம் சரிதாங்க. இருந்தாலும் பொண்ணுன்னு இருந்தா சீர் செய்வது நம்முடைய வழக்கம் இல்லையா?
காலங்காலமா வர பழக்கம் இல்லையா? காலங்காலமா படிக்கலையே! அத எடுத்துக்க மாட்டாங்க. இந்த காலங்காலம்ன்றதுல என்னன்னா, நமக்கு எது சௌகரியமோ, லாபமோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணிக்குவோம். நமக்கு பிடிக்கல, நட்டமா இருக்குன்னா அதெல்லாம் விட்டுருவோம். இப்படிதான் நம்முடைய சம்பிரதாயம் எல்லாம். அப்படி எதையாவது சொல்லி இன்றைக்கும் 100 பவுன் கேட்கிற ஆளுக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம புதுசா கார் கேட்கிற ஆளுகலாம் இருக்கிறாங்க. இப்ப இவருடைய நிலை என்னாச்சுன்னு பாருங்களேன். இன்றைக்கு 1000 ஆண்களுக்கு 884 பெண்கள் தான் இருப்பதாக ஒரு சென்சஸ் கணக்கு சொல்லுதுங்க. அப்படி என்றால் 116 ஆண்களுக்கு வாழ்க்கை துணை இல்ல. துணையின்றி வாழ முடியுமா? அதுவும் பெரும்பாலும் சாத்தியம் இல்ல. அப்போ சீர்வரிசை, செலவு, அதைத் தொடர்ந்து மகப்பேறு, வளகாப்புன்னு ஏகப்பட்ட பண்டிகைகள், நோன்பு எல்லாவற்றுக்கும் ஒரு தொடர் செலவுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணை பெற்றோர்களுக்கு தான். இந்த சிரமத்தை கருத்தில் கொண்டே சில பேர் என்ன பண்றாங்க, ஸ்கேன் பண்ணி பார்த்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருந்தாலும் கூட, இப்ப அதிலயே ஒரு புது டெக்னாலஜி. அப்படியே அமெரிக்கா, கனடா போனீங்கன்னா டெஸ்ட் பண்ணி வந்துருங்க. வந்துட்டீங்க அபார்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க மருத்துவருக்கு என்ன? பணம் வந்தா போதுன்றது தானே. தர்மத்தை பற்றி யோசிக்கிற மருத்துவர்கள் இப்ப பெரும்பாலும் கிடையாதுங்க. ஏதோ ஒரு 10% மருத்துவர் இருக்கலாம். மற்ற 90% மருத்துவர்கள் கட்டாயத்தின் அடிப்படையில், மருத்துவமனைகளின் நிர்வாகத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் அவங்க எதையேதோ செய்துதான் ஆகணும். உண்மையிலேயே மணமகள் புகுந்த வீட்டுக்கு கொண்டு வர வேண்டிய சீதனம் என்ன? கண்ணதாசனுடைய பாடல் அற்புதமான சில வரிகள் பாருங்க. பாலை போல் சிரிப்பிருக்கு, பக்குவமாய் குணம் இருக்கு. ஆள் அழகும் சேர்ந்திருக்கு கண்ணையா. இந்த ஏழைகளுக்கு என்ன வேண்டும் சொல்லையா. வெள்ளந்தியான மனசு இருக்குது. கள்ளம் கபடி இல்ல என்கிட்ட. நல்ல குணம் இருக்குது. கொஞ்சம் அழகாவும் இருக்கிறேன். இதுக்கு மேல என்ன கொண்டு வர முடியும்? அதுக்கு காதலன் சொல்றாரு, தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா? அது மானாபி மானங்களை காக்குமா? பணம் எதை காப்பாற்ற முடியும்? பணம் ஆபத்தை தான் தர முடியும். அதாவது 100 பவுன் கேட்கிறாங்க. சரிங்க 100 பவுன் போடுறோம். அந்த 100 பவுன் நகைய பொண்ணுக்கு போட்டு, உங்க பையன் கூட்டிட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரா? வீரம் இருக்கிறதா? அ அந்த 100 பவுன காப்பாற்றக்கூடிய ஒரு வீரம் உங்க பிள்ளைக்கு இருக்கான்னு கேட்டா, எத்தனை பேருக்கு இருக்கும்? ஒரு ஒரு பையன் தர மாட்டான். அ விட்டுட்டு ஓடி வந்துருவான். அப்புறம் எதுக்கு வச்சு காப்பாத்தவனுக்கு இவங்க எதுக்கு 100 பவுன்? அதனால இது மானாபிமானங்களை காக்குமா? பணம். எனவே தாயாரின் சீதனமும் தம்பிமார் பெரும் பொருளும் மாமியார் வீடு வந்தால் போதுமா? அது மானாபிமானங்களை காக்குமா? வாழ்க்கைக்கு அதுதாங்க முக்கியம். மானாபிமானங்கள் தான் முக்கியம் வாழ்க்கையில. அது மட்டும் இல்ல. ஒரு பெண்ணின் பெருமையை பற்றி தஞ்சை ராமதாஸ் ஒரு 4 வரி சொல்றாரு பாருங்க. அருமையான பாடல் அது. திருமணம் ஆகுகின்ற போது, ஒரு அண்ணன் தங்கைக்கு அறிவுரை சொல்வது போல ஒரு பாட்டு. அதுல ஒரு 4 வரி பாருங்க. இந்த புராண கதைகள்ல சொல்லுவாங்களே, சத்யவான், சாவித்திரி, அனுசூயான்னு சொல்லுவாங்க இல்லையா? அத சொல்றாரு. புருஷன் உயிர மீட்டு தந்தவ பொண்ணுதான். போகும் பொழுதை அங்கே நில்லுன்னு சொன்னவ பொண்ணுதான். அரசன் நடுங்க நீதி சொன்னவ பொண்ணுதான். அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான்னாரு.
புருஷன் உயிர் மீட்டு தந்தவ சத்யவான் சாவித்திரி. உதிக்கின்ற மறைகின்ற சூரியனை மறையாதேன்னு சொன்னது யாருங்க? ஏதோ பேர் சொல்லுவாங்களே, மறந்து போச்சு. அரசன் நடுங்க நீதி சொன்னவ கண்ணகி. இப்படி இவங்க எல்லாம் சரித்திரத்தில் நின்றதுக்கு காரணம் என்ன? சீர்வரிசையா, படிப்பா, சம்பளமா, அழகா? அவங்க ஆஸ்தி கணக்கு சொன்னா கற்பு ஒண்ணுதான். கற்புன்னா ஒருவனுக்கு ஒருத்தி என்பது மட்டுமல்ல, அது ஒரு அம்சம். கற்பில ஒரு அம்சம் ஒருவனுக்கு ஒருத்தி என்பது. பொதுவாக கற்பு என்பது மன உறுதியை காட்டும். இப்படித்தான் வாழ வேண்டும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அறம் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை கற்பகம் சொல்லுவாங்க. ஒழுக்கம் சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை, தீயதை செய்வதற்கே வெட்கப்படுகின்ற வாழ்க்கை, அதுக்கும் கற்புன்னு தான் பேர். திருமண வாழ்க்கையில் அன்பு பாராட்டுதல் வாழ்க்கையின் மையம். இந்த அன்பு பாராட்டுதல் என்பது கொஞ்சி குழாவுதல் மட்டும் அல்ல. டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். மகிழ்ச்சியிடத்துல எத்தனையோ தம்பதிகள், மணமக்கள் ஆசி வாங்குவதற்காக வருவாங்க. யாராக இருந்தாலும் மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்து, 2 பேரும் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து தியாக மனப்பான்மை வாழணும். குடும்பம் என்பதே இந்த 3 அடிப்படை தான். இது இல்லை என்றால் இல்லறம் சிறக்காது என்று வாழ்த்துவாங்க. அப்படி இயற்கையோடு இணைந்த வாழ்வுக்கு கணவன் மனைவி உறவை சமுதாயம் அங்கீகரிக்கிறது. இருவரின் சிறப்புகளும் மேன்மைகளும் தனித்தன்மை வாய்ந்தவை என்ற இயற்கை உண்மையை மனிதர் வேறுபாடுன்னு தலைப்புல பார்த்தோம் இல்லையா? அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர, இப்படி இருந்தா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, அவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, எனக்கு தான் அமையல என்று இல்லாததை நினைத்து கற்பனை செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எப்படி நிறைவு பெற முடியும்? எப்படி நிம்மதியான வாழ்க்கை அமையும்? இது போல கடைசி வரைக்கும் ஒரு மனக்குமுறலோடே வாழ்கின்ற குடும்பங்கள், தம்பதிகள் எத்தனை பேர்? ஏன் என்றால், இந்த மனதினுடைய எதிர்பார்ப்புகளை மாற்றி அமைப்பது அவ்வளவு எளிது அல்ல. தவம் செய்யாமல், வாழ்க்கையை பற்றிய புரிதல் இல்லாமல் எதையும் மாற்ற முடியாது. எதையும் மாற்ற முடியாது. எல்லோருக்கும் நல்லவன், எனக்கு நானே நல்லவன், இதுதான் இருக்குமே தவிர, அடுத்தவருடைய உணர்வுகளை, சுதந்திரத்தை, தேவைகளை மதித்து, அனுசரித்து, விட்டு கொடுத்து வாழணும் என்பதே இருக்க. எத்தனை குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். நம்முடைய துவக்க காலத்தில் எப்படி இருந்தோம்? ஏதோ பயிற்சிக்கு வந்தோம், மாறிக்கொண்டோமே தவிர துவக்கத்தில் எப்படி இருந்தோம்? எனவே மனதை தர மாற்றம் செய்வது அவ்வளவு எளிது அல்ல. அதனால்தான் எப்படி இருந்தாலும் தவம் என்பது வாழ்க்கையின் அடிப்படை அம்சம். எப்படி உணவு, நீர், பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவிருத்தி இவையெல்லாம் தவிர்க்க முடியாத தேவைகளாக இருக்கிறதோ, நித்திய கர்மான்னு சொல்லுவாங்க, அதிலே தவத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரே மகான் மகர்ஷிக்கு முன்பு வள்ளுவ பெருந்தகை தான். மற்றவங்க எல்லாம் சொல்லி வைச்சாங்க, ஆனா அது ஒரு அடிப்படை தேவை என்று வலியுறுத்தவில்லை. அதை சொன்ன முதல் மகான் வள்ளுவ பெருந்தகை, அடுத்து மகர்ஷி அவர்கள்.
தவமும் வாழ்க்கை பற்றிய விளக்கம் இருந்தால்தான் நமக்குள்ளேயே எது தீது நன்று என்று தரம் பிரித்து பார்க்க முடியும். நல்லவற்றை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும், தீயவற்றை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முயற்சி முதல்ல. எண்ணம் எண்ணம் பிறகு முயற்சி, அப்புறம் தானே அதனுடைய பயன்பாடுகள், மாற்றங்கள் நிகழும். எண்ணமே இல்லைன்ற முயற்சி எடுக்க முடியாது. முயற்சி இல்லைன்னா மாற்றம் எப்படி வரும்? ஸோ கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் இப்படியே போய்க்கொண்டிருக்கும் வாழ்க்கை. எனவே எதிர்பார்ப்புகள் அதிகமாகி, கற்பனைகள் அதிகமாகி, குழப்பமும் விரக்தியும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவலமானது. பல பிரச்சனைகளுக்கு அதுதான். இஃப் யூ ஆர் நாட் ஆன் த பார்ட் ஆஃப் சொல்யூஷன், தென் யூ ஆர் த ப்ராப்ளம். பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே அமையாதுங்க. அதை எப்படி குறைத்துக் கொள்வது, தீர்த்து கொள்வது என்ற தீர்வின் பக்கம் சிந்திக்கின்ற மனப்பக்குவம் இல்லை என்று சொன்னால் பிரச்சனைகளை வாழ்க்கையாக இருக்கும். நல்ல படிப்பு, அந்தஸ்து, நல்ல வேலை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானம், இப்படி எல்லா வளங்களும் சேர்ந்திருந்தும் இல்லற வாழ்க்கை சிதைந்து போவதற்கு காரணம் என்ன? இப்பெல்லாம் டைவர்ஸ் என்பது சர்வசாதாரணமாயிருச்சு. பிடிக்கலையா விட்டுரு. அது மேல்நாட்டு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இங்கே பார்க்கிற போது ஒருத்தர் கூட துன்புறுத்திக் கொள்ள மாட்டாங்க. பிடிக்கலையா, சரி, ஓகே, விலகிக் கொள்வோம், வேறொரு துணையை பார்த்துக்கலான்றது இங்க ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்டின் பண்பாடும் தொடர்ந்து முன்வினை பதிவுகளாகவே வருது இல்லையா? அதுல இறுதி வரைக்கும் ஒரு வாழ்க்கை துணையோடு வாழ்வது என்பதுதான் இந்திய பண்பாடு. அந்த பண்பாட்டில் உள்ள ஒருவர் அமெரிக்கா போன்ற நாடுகளிலே திருமணம் செய்கின்ற போது இவங்களுடைய ஜீன் கேரக்டர் வேற. இது ஒத்து போது ரொம்ப அதிசயமான ஒரு காரியம்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த சஞ்சித கர்மாவிலே அந்தந்த பண்பாடு, கலாச்சாரம் எல்லாம் ஊறி இருக்கும். அதை மாற்றுவதுன்னு சொன்னா நிறைய புரிதல் வேணும். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் நிறைய இருக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் இணைந்து வாழ முடியுமே தவிர, இல்லை என்றால் பிரிவுகளை தவிர்க்க முடியாது. பிரிவு இல்லை என்றாலும் கூட ஒரு கோல்டு பார், மனதளவிலே ஒரு பகை உணர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும். வெளிப்படுகின்ற போது பிரச்சனைகள், டைவர்ஸ் வரைக்கும் போற போது என்ன காரணமாக இருந்தா அது என்ன சுகமான அனுபவமா? சம்பந்தப்பட்ட கணவன் மனைவிக்கும் பெரிய சிக்கல், 2 பேருடைய பெற்றோருக்கும் உடன்பிறப்போருக்கும் வருத்தமான நிலைதானே. அப்போ எல்லா வகையிலும் சிறந்த வாழ்க்கை அமைந்தும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இல்லாததுனால எத்தனை பேருடைய மனங்கள் வருத்தப்படுகின்றன. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கறதே இல்லை. எடுத்தேன் கவுத்தேன் என்றுதான் விவாகரத்து வரைக்கும் போறாங்களே தவிர சகித்து கொண்டு போகக்கூடிய பக்குவத்தை விரும்புவதில்லை. அடிப்படையில் குறை இல்லாத மனிதன் உண்டா? 100க்கு 100% அருமையான தெய்வ அம்சம்னு சொல்லி யாரையாவது நம்ம ஒரு மனிதனை காட்ட முடியுமா? குறை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் குறை இல்லாத ஒன்று இன்னும் தோன்றவில்லை. ஏதோ ஒரு வகையில குறை இருக்கத்தான் செய்யும்.
அதனால்தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொலை. 100க்கு 100 நமக்கு பத்திரமாத்து தங்கமா இருக்கணும் எதிர்பார்த்த முடியுமா? ம். இதெல்லாம் வாழ்க்கை பற்றிய புரிதல் இல்லை என்ற ஒரு காரணத்தை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? எனவே எதிர்பார்ப்புகளை, கற்பனைகளை குறைத்துக் கொண்டு ஒருவருக்கொருவர் ஒத்து வாழ்கின்ற சகிப்புத்தன்மையை வளர்த்துக் கொண்டு இல்லற வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லம் கூட்டல் அறம். அதான் இல்லறம். குடும்பம் என்ற அமைப்பிலே அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு தான் இல்லறம் என்ற பெயர். முதல் பார்வையில் காதல், முதல் சண்டையில் விவாகரத்து, இதெல்லாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு முத்திப் போன கலாச்சாரம் இதெல்லாம். இது கலாச்சாரம் சொல்ல முடியுமா? கலாச்சார சீரழிவு. இதுவே ஒரு காலத்துல எப்படி இருந்ததுங்க? 1952, 55 அப்ப வந்த ஒரு திரைப்படத்துல கண்ணதாசன் ஒரு 4 வரிகளை சொல்றார். "மணமாலை தனைச்சூடி உறவாடுவார். மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார். ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா. இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா" என்று சொல்லி 1950களில் ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்கிறார். அன்றைக்கே தமிழ்நாட்டுடைய கணவன் மனைவி உறவு இந்த லட்சணம்னு சொன்னா இன்னைக்கு என்ன சொல்ல? அ "மணமாலை தனைச்சூடி உறவாடுவார். மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார். ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா. இப்போ உனக்கு அது இப்படி ஒண்ணு இருந்ததுன்னே உனக்கு தெரியாதுன்றாரு." இன்றைக்கு பாருங்க, YouTubeல பார்க்கிறோம். அந்த மணப்பெண் வருகின்ற போது டான்ஸ் ஆடிட்டே வர்றா. அது கூட ஒரு டான்ஸ் பார்ட்டி வேற. இது எல்லாம் இந்த கலாச்சாரத்தை யார் அறிமுகப்படுத்துறாங்க? புதுமை தேவைதான். ஆனா அந்த புதுமை பண்பாட்டை சீரழிக்கவோ, ஒரு புனிதத்துவத்தை கேவலப்படுத்தவோ கூடாது. திருமணம் என்பது 2 ஆத்மாக்களின் சங்கமம். ஒரு தெய்வீக பந்தம் அது. அந்த தெய்வீக பந்தத்தின் போது குத்துப்பாட்டு போடலாமா? இது என்ன கலாச்சாரத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க? அது YouTubeல போட்டு உங்க வீட்ல இது மாரி ஆடிட்டே வாங்க. இதுக்கு சில மூவ்மெண்ட்ஸ் கத்துக் குடுக்கறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருக்கிறாங்க. ம். பொண்ணு டான்ஸ் ஆடிட்டு வர்றதுக்கு 4 மூவ்மெண்ட்ஸ் என் பையனுக்கும் அதுக்கு கூட ஆடணுமாமா. இதுக்கு ஒரு புது கலாச்சாரம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனா குடும்பம் எப்படி நடத்துறதுன்னு சொல்லி தர்றதுக்கு தான் எவனும் இல்ல. ம். இன்றைக்கு தொடங்குகின்ற இந்த திருமண பந்தம் இறுதி வரைக்கும் எப்படி இருக்கணும்? அதுக்கு என்ன தேவை? என்பதை யாராவது சொல்லி தர்றாங்களா? பாருங்க. மனவளக்கலைக்கு வந்து நாம் ஓரளவுக்கு பக்குவம் அடைகின்ற போது என்ன தோணுது? இந்த அற்புதமான வாழ்க்கை நமக்கு துவக்கத்திலே இல்லைன்னு ஒரு ஆதங்கம் தோணுதா இல்லையா? ம். அப்போ அந்த ஆதங்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுத்தா தானே, அவங்க துவக்கத்திலேயே ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டு இந்த குத்துப்பாட்டு கலாச்சாரம் எல்லாம் சொல்லிக் குடுத்தா, இது என்ன தேவைன்னு அது ஒரு புனிதமான பந்தத்தில இப்படி ஒரு சினிமாத்தனத்த உள்ள விட்டு, அப்புறம் வாழ்க்கை எப்படி உன்னதமாக இருக்கும்? ம். அது நான் இவ்வளவு நாள் ஆடினேன். நீ உனக்கு ஆடவே தெரியல. நீ எல்லாம் ஒரு புருஷனான்னு கேட்டான்னு வச்சுக்கங்களேன். அவ்வளவுதான். முதல் நாள் கல்யாணம், அடுத்த நாள் விவாகரத்துன்னு போயிடும். எனவே வாழ்க்கைக்கு எது அடிப்படை என்பதை புரிந்து கொள்ளணும். அதாவது இதெல்லாம் ஃபன் கல்ச்சர்ன்னு சொல்லுவோம். இசை, நாடகம், நாட்டியம், சினிமா, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். இதெல்லாம் வாழ்க்கையின் ஒரு அங்கம். எப்பவும் ஒரே மாதிரி மனசு இருக்குமா? பல கடமைகள், பல வாழ்க்கை சந்திக்கின்ற ஏமாற்றங்கள், சுக துக்கங்கள்.
இதை மறப்பதற்கு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தேவை. அதற்காகத்தான் நுண்கலைகளை கண்டுபிடிச்சாங்க. பக்தியும் அது ஒரு அம்சம் தான். அப்ப மனதுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சிறிது நேரம் பொழுதுபோக்கே தவிர, அதுவே வாழ்க்கையா? சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா அன்னைக்கே 1500, 2000 குடுத்து படம் பார்க்குற அளவுக்கு தரம் கெட்டு போயிருக்கிறது இந்த தமிழ் சமுதாயம் என்று சொன்னால், இவர்களை பற்றி வருத்தப்படவா? இல்ல வெட்கப்படவா? ம். இல்லை, வாழ்க்கைக்கு பொழுதுபோக்கு அவசியமே தவிர, பொழுதுபோக்கே வாழ்க்கையா? எப்படி இருக்கும் ஒரு சமுதாயம், ஒரு குடும்பம்? இது நிறைய சீரழிவுகள். வாழ்க்கையின் இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இங்க ஒரு துப்பும் கிடையாதுங்க. அதை நரகமாக்குவதற்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கு. இது ஒரு ஆட்சி, இது ஒரு அதிகாரம், இது ஒரு நாடு, இது மக்கள். இதுக்கு மத்தியிலே சில பேர் நல்லா இருக்கிறாங்களே. சாக்கடைக்கு மத்தியில் சந்தன கட்டைகள், இல்லையா? இவ்வளவு இடர்பாட்டுக்கும் இடையில சில பேராவது நல்ல ஒரு ஒழுக்க பழக்கத்தோட இல்லறத்தை சிறப்பா நடத்துறாங்க, இல்லையா? சோ சாக்கடைக்குள் இருக்கின்ற சில சந்தன கட்டைகள். அது போல வினை பதிவு நல்லாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதை கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு பண்பாடு, கலாச்சாரம் பற்றிய அறிவு வேண்டும். சரி. இப்போ எல்லா காலகட்டத்திலேயும் தம்பதியர் வாழ்க்கை என்பது உன்னதம் என்று சொல்ல முடியாது. அந்த காலத்திலும் சரி, இந்த காலத்திலும் சரி உன்னதமான தம்பதிகள் இருக்கிறாங்க. விவாகரத்து வரைக்கும் போற தம்பதி இருக்கிறாங்க. இந்த 2 எல்லைகளுக்கு இடையில் பல படித்திட்டுகளில் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இப்படித்தான் ஒரு வரைமுறை சொல்ல முடியாது. பல வகை எல்லாம் இருக்கு. அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் இருக்கு. இப்ப எது இதற்கு காரணம்? ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை தான் காரணம். அப்ப எந்த காலமாக இருந்தாலும் ஒரு அடிப்படை பாதுகாப்பு சாதனம் எது என்றால் அறம் சார்ந்த வாழ்க்கை. அந்த இல்லறம் என்ற சொல் என்றைக்கும் பழுதுபடாதுங்க. எந்த குடும்பத்தில் இல்லறமாக இருக்கிறதோ அங்கு துன்பம் இருக்காது. பொருள் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. பொருள் ஒரு பிரச்சனை இல்ல. பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சில் ஒரு அமைதி இல்லை. ம். அது மாதிரி பொருள் ஒரு காரணம் இல்ல. மனப்பக்குவம் இருந்தால் போதும் வாழ்க்கை சுகம். அப்ப இல்லறத்திற்கு அடிப்படை சீதனமோ, பொருளோ அல்ல. ஒருவர் புரிந்து கொண்ட நல்ல மனங்கள் தான் இல்லறத்திற்கு அடிப்படை, சுகமான வாழ்வுக்கு அடிப்படை. இது 2 வகையான வாழ்க்கை இருக்குன்னு பார்த்தோம். சொர்க்கமும் இருக்கு, நரகமும் இருக்கு. சொர்க்கத்தை ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். தப்பு இல்ல. நரகத்தை ரசிக்க முடியுமா? விரும்ப முடியுமா? இதிலிருந்து எப்படா விடுதலை என்று தானே தோணும். அதுதான் இயல்பு. ஆனா என்ன யோசிச்சு பார்க்கணும். இதற்கு காரணம் என்ன? போயும் போய் என் தலையில் கொண்டு வந்து கட்டிட்டாங்களே என்று மனைவியை புலம்புவதோ, இந்த மூதேவி என் தலையில் கட்டிட்டாங்க என்று கணவன் புலம்புவதோ, காரணம் யாருங்க? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் என்று. நம்முடைய வினை பதிவுகளைத்தான் நொந்து கொள்ள வேண்டுமே தவிர, வாழ்க்கை துணையையோ, பெற்றோர்களையோ, தரகரையோ நொந்து கொள்வதில் அர்த்தம் இல்லை. ஔவையார் சொன்னார், பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையானால் எந்நாளும் கூடி வாழலாம். சற்றேனும் ஏறு மாறாக இருப்பாளே யாமாயன் கூறாமல் சந்நியாசம் கொள்.
மகசிட்ட வருகின்ற வரைக்கும் இந்த கவிதைக்கு என்ன பொருள் புரிந்து கொண்டோம்? ஏறு மாறா ஒரு கணவன் மனைவி அமைந்து விட்டால் கூறாமல் சன்னியாசம் கொள், சொல்லாம கொள்ள ஓடியே போயிரு காவி கட்டிக்கிட்டு. இதுதான் சாமி வேடிக்கை சொல்லுவார். பெண்டு பிள்ளை இல்லாதோன், பிழைக்க வழி தெரியாதோன், சண்டையினால் வீட்டை விட்டோன், தங்கமே சன்னியாசி ஆனாரடின்னு. இது மாதிரி துறைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? திருவண்ணாமலையில, அயோத்தியில, இப்படி பல ஸ்தலங்களிலே காவி கட்டிக்கிட்டு அலையிறாங்களே, இல்ல ஞானிகளா? இது மாதிரி ஒரு வீட்டுல இருந்து குடும்பம் நடத்த முடியாதவன் எல்லாம் ஓடி போய் சாமியார் ஆயிட்டானுங்க. இவன் கால விழுகிறது புண்ணியம் நினைச்சு கேதார்நாத், பத்ரிநாத், அயோத்தி இப்படி காலில் விழுகிற மக்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். அதனால இது இது பொருள் அல்ல. கூறாமல் சந்நியாசம் கொள். சந்நியாசம் என்ற வார்த்தைக்கு பொருள் துறவு மனப்பான்மை. துறவு மனப்பான்மைக்கு என்ன விளக்கணம்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. என்ன உண்மை நிலை தெளிவு? வாழ்க்கை என்பது என் ஆத்மா, என்னுடைய மனம், என்னுடைய உடல். இதுதான். இது நிறைவாக வாழ்ந்து போவதற்கான வாய்ப்பு இந்த வாழ்க்கை. இவரு கண்ணதாசன் அழகா ஒரு பாடல்ல சொல்வார், பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. தனியாத்தான் பிறந்தோம், தனியாத்தான் போக போறோம். இதற்கு இடையில் இந்த வாழ்க்கைக்கு தேவைகள் உறவும் நட்பும். இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. அப்ப 2 பேர் இருந்தா 2 விதமான கருத்துக்கள், உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். 2 பேருக்கும் ஒரே மாதிரியான உணர்வு வரணும்னு வச்சுங்களேன், மணலை சோறாக்க முடியாது. சோறாக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்ற தெளிவு வள்ளுவருக்கும் வாசுவிக்கும் இருந்ததுனால அவங்களுக்குள்ள கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. மணலை சோறாக்க முடியாது என்று தெரிந்தும் அதை அடுப்பில் வைத்து கொதிக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் எத்தனை பேருங்க? எத்தனையோ ஆசை பாசங்கள் வச்சிருக்கிறோம். ஒரு குழந்தை சரி இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன சொல்றாங்க? நல்ல ஸ்கூல்ல போட்டா உருப்பட்டுருவான், வேற ஊருக்கு போயிட்டா உருப்பட்டுருவான், ஒரு நல்ல தொழில் அமைஞ்சா உருப்பட்டுருவான், ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா உருப்பட்டுருவான். அவன் கடைசி வரை உருப்படாம இருந்து செத்து போனது எத்தனை பேருங்க? அப்போ இது பாவக்காய் என்று தெரிந்த பிறகும் இது இனிக்காதா என்ற முயற்சியில் செத்து போன மக்கள் எத்தனை பேர், வாழ்கின்ற மக்கள் எத்தனை பேர்? அடைய முடியாது என்று தெரிந்த பிறகும் அந்த ஆசைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற மனங்கள் எத்தனை? எப்படி நிம்மதி நிறைவும் கிடைக்கும்? இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. கிடைக்கிறதா? ஏற்றுக்கொள்வோம், அனுபவிப்போம். கிடைக்கலையா? ஏற்றுக்கொள்வோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ். இதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு. இதுதான் கூறாமல் சந்நியாசம் கொள். சும்மா தினத்துக்கு எந்திரிச்சிலிருந்து தூங்குற வரைக்கும் குத்தி காட்டி 1000 சண்டைகள் போட்டுக்கிட்டு, ஒரு வகையில பார்க்க போனா சண்டையை போடாம ஒத்து வரலையா, சரி டைவர்ஸ்.
வேறொரு வாழ்க்கை துணை, அதுவும் ஒத்துப்போகலையே டைவர்ஸ், வேறொரு வாழ்க்கை துணை. அப்படி 20 டைவர்ஸ் பண்ணி 21 கல்யாணம் பண்றவங்க கூட பரவாயில்ல. ஆனா நாங்க ஒரே ஜோடி தான் அப்படி சொல்லிக்கிட்டு, தினத்துக்கு 1000 சண்டை போட்டு வாழ்கிற இந்த ஜோடிய விட இவன் பரவாயில்ல இல்லையா? ஏன்? மேரேஜ் இஸ் நாட் எ லைசென்ஸ் டு கர்ஸ் ஈச் அதர் என்பார் மகரிஷி அவர்கள். திருமணம் என்பது ஒருவர் வருத்திக் கொள்வதற்கான அங்கீகாரம் அல்ல. விட்டு கொடுத்து வாழ்ந்தாகணும். எனவே உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் வாழ்க்கையின் அடிப்படை. அதுதான் துறவு, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என அளவு முறையோடு கூடி வாழ வேண்டும் என்பதே பொருள். அதாவது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைவதற்கு காரணம் புண்ணிய கர்மாக்கள். நல்லொரு வாழ்க்கை துணை அமைவதற்குன்னா நிச்சயமாக நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம். நம்முடைய தாய் தந்தையர்கள், முன்னோர்கள் 6 தலைமுறைகளிலே புண்ணியம் செய்திருக்கிறார்கள். நானும் நல்ல பண்பாட்டோடு வளர்ந்து பக்குவமாக இருக்கிறேன். அந்த முன்வினையும் என் தன்வினையும் சேர்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்தது. சரியில்லையா? அதே போலதான் முன்வினை தன்வினை தான் காரணம். சரி, இப்போ ஏதோ ஒரு வகையில செட்டில் ஆயிடுச்சு திருமணம். இந்த திருமண நிகழ்ச்சியில முக்கியமான அம்சம் என்னன்னா கன்னிகாதானம். பெரிய கல்யாணம் பார்க்கலாம், 1008 சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணலாம், ஊர்வலம் வைக்கலாம், மாப்பிள்ளை அழைப்பு வைக்கலாம், எல்லாம் ரைட், ஓகே. ஆனா திருமணம் என்பதன் அடிப்படை பண்பாடு என்ன, இலக்கணம் என்ன என்றால், ஒரு வீட்டில் வளர்ந்த ஒரு பெண் இன்னொரு வீட்டுக்கு இடம் மாறுகின்ற ஒரு வைபோகம். அப்ப இவங்க கொடுக்கணும் இல்லையா? தாய் தந்தை மனமும் வந்து இன்று முதல் இந்த ஆண்மகனும் நீயும் இல்லறத்தை தொடங்கி உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையட்டும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க சொல்லணும் இல்லையா? மகாலட்சுமி போல ஒரு பெண்ணை வளர்த்து சில சமயங்களில் முன்பின் தெரியாத ஒரு வரனுக்கு மனைவியாக அரேஞ்ச் மேரேஜ். எப்படி இருந்தாலும் அவங்களா போய் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சடங்கு இல்லை. லவ் மேரேஜ் இருந்தாலும் தாய் தந்தை தெரிய வந்து அவர்களே முன்னின்று நடத்தி வைத்தால் அங்கே என்ன செய்யறாங்க? கன்னிகா தானம். எங்கள் பெண்ணை மனமும் வந்து உங்களுடைய மகனுக்கு, உனக்கு, அதாவது வரனுக்கு வாழ்க்கை துணையாக நாங்கள் மனமும் வந்து கீழே முடிச்சிடுறாங்க கன்னிகா தானம். ஆனா இந்த கன்னிகா தானத்தின் பெருமை என்னன்னு யோசிக்கணும். தானம் என்னன்னு தெரிய எல்லாருக்கும், ஆனால் அவருடைய பெருமை என்ன, அதை அடுத்த அமர்களை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அருமையான, மிகவும் அற்புதமான சிந்தனை உரை ஐயா. என்ன சொல்லிக்கணும்னா, நீங்கள் போன அமர்வு, முதலாவது அமர்விலேயே சொல்லிட்டீங்க. அது முதலாவது அமர்வு நிறைவு செய்யும் பொழுது சொன்னீங்க, அடுத்த 2 சிந்தனை உரைகளும் மிகவும் அற்புதமாக இருக்கும்னு சொல்லி, அப்படி சொல்லி ஒரு ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் மனதில் பூத்திட்டீங்க. அதுபோல் இன்றைக்கு வந்து அடுத்ததையும் சொல்லி அடுத்த ஒரு ஆர்வத்தை எதிர்பார்ப்பு உட்பட்டு, அதாவது வந்து கன்னிகாதானம், அது பெரிய முக்கியமான ஒரு விஷயம் ஐயா. நல்ல ஒரு சிந்தனையாக இருக்கும். அடுத்து ஐயா என்னமோடு சொன்னார் என்று சொன்னால், இந்த வினைப்பதிவுகளே எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறது, அதுதான் முதலாவது காரணம். ஆகையினால்தான் இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் என்று சொல்லி அடுத்தது ஐயா அதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்து என்று சொன்னால், ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அது விவர சிந்தனைகளில். அதாவது ஒரு செல்லில் வந்து நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்
இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒரு இடத்துல இருந்தாலும் ரெண்டும் ஒன்று சேராது. அப்போ ஒரு செல்லிலேயே ரெண்டும் ஒன்று சேராமல் இருக்கும் பொழுது இந்த 2 பேர் எப்படி ஒன்று சேர முடியும்? ஆனபடியாலே அது முடியாத காரியம். ஆகையினால்தான் இந்த டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மென்ட், சாக்ரிஃபைஸ். அது இருந்தா வாழ்க்கை வந்து சுகமாக போகும். அது இல்லாட்டி கஷ்டம். அப்படியான ஒரு கருத்து ஐயா சொன்னார். அது எனக்கு இப்ப ஞாபகம் வந்தது. ஆனபடியினால மற்றது வந்து ஐயா ஒரு சொன்னார், எல்லாரும் ஃப்ளாஷ்பேக் பண்ணுவோன்னு இடையில சொன்னவர். அதுபடியால சில பேர் ஃப்ளாஷ் பழைய பழமைக்கு போய் வந்திருப்பீர்கள் ஃப்ளாஷ்பேக் பண்ணிக்கொண்டு. அடுத்தது ஐயாவுடைய சிந்தனைகள் எல்லாம் எல்லாரும் அனுபவப்பட்டதா இருக்கு. பெரும்பாலும் அனுபவத்தை அடிப்படையாக வச்சுத்தான் இந்த சிந்தனை உரை. எனவே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பினால், ஐயாவிடம் ஏதாவது தெளிவு பெற வேண்டும் என்று விரும்பினால், அல்லது கேள்வி கேட்க முடியும் என்றால், நீங்கள் தாராளமாக ஐயாவிடம் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா அதுக்கேற்ற மாதிரி பதில்கள் தருவார். நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை. என்னுடைய சந்தேகம் ஐயா, இந்த அதாவது வந்து கலிகாலத்தை பற்றித்தான் அது ஒரு மனதில் ஒரு வலியும் இருக்குது. அதுதான் உங்கள்ட்ட அதை கேட்போம்னு சொல்லி அது அது அடுத்த முறைன்னு சொல்லி அதை சொல்லிட்டீங்கள். ம். மற்றது ஐயா, பெரும்பாலும் எல்லாமே ஐயா அனுபவம் ஐயா. அது ஐயா பெரிய பெரிய விஷயம் ஐயா. உலகம் வந்துன்னு சொல்லி சொன்னால், அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு சொன்னீங்க. அப்படி போய் பார்த்து கொண்டு வரும்பொழுது கடைசியா ஒன்று தான் சொன்னீங்க. அதாவது வந்து எல்லாத்துக்கும் இந்த வினைப்பதிவுகள், அந்த வினைப்பதிவு தான் தேர்ந்தெடுக்கிறது. நான் எத்தனையோ பேர்ட்ட வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்துல எல்லாம் சும்மா ஓஹோ! ஓன்னு அந்த மாரியெல்லாம் இருக்கும். அவை ஏதோ பெரிய விஷயத்தை சாதிக்கின்ற மாரி எல்லாம் இருக்கும். ஆனா அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னால், அதெல்லாம் தலகளா போன இதுகள்லாம் கணக்கு இருக்கு ஐயா. அப்படி பார்க்கும் அந்த அனுபவத்தின்படி பார்க்கும் பொழுது, அந்த வினைப்பதிவு தான் ஐயா. வேற அங்கால போ முடியாது என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம். அ வராய்யா, அமைதியா இருக்கிறீங்க. வராய்யா? கேட்டுட்டு தான் இருக்கேன். எல்லாம் சிறப்பா இருக்கு. நிறைவா இருக்கு. ஐயா கருத்து சொல்லுவார். அதாவது வினைப்பதிவுகளின்படி நம்ம வாழ்க்கை துணை அமையுது. அது மத்ததெல்லாம் தேடி பார்க்கறது, இதெல்லாம் ஒரு நாடகம் தான். இறைநிலை ஒரு கருவியா இவங்கள ஒரு நாடகத்தை நடத்தி பண்ணுது. அப்புறம் நீங்க ஏதோ ஒரு கருத்து சொன்னீங்க. அதாவது பிடிக்கலன்னா அடுத்து, அடுத்து, அடுத்துன்னு என்ன 20 கல்யாணம்? அத ஆதரிக்கிறீங்களா? எதிர்க்கிறீங்களா? ஒண்ணும் புரியல எனக்கு. அதாவது ம். இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட மாட்டாங்க இல்லையா? ஆ, யாரையும் நோகடிக்க மாட்டாங்க. எங்க? இங்க அமெரிக்கால எல்லாம். அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் எனக்கு தோணுது. அப்படிலாம் இதெல்லாம் ஒரு நாடகம். வெளிப்பூச்சு அது. அது இது என்ன பொறுத்த வரையில அஹ், அதுக்காக எத்தனை பண்ணுவீங்க? அப்ப அது வந்து அது அப்ப இந்த வள்ளுவர் சொன்னதும் அதெல்லாம் அதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சுங்க. இவங்க சரி இவங்களுக்கு எல்லாம் வள்ளுவரே தெரியாது. அதனால அதான், ஆமா, அதுவும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியல. என்ன சொல்றேன்னா, ம். ஒருவனுக்கு ஒருத்தையும் பெருமை பேசிக்கிறாங்க. ஆனா ஒரு நாளைக்கு 1000 தடவை சண்டை போட்டுக்கிறாங்க, வருத்திக்கிறாங்க. ஐயா நான் ஒண்ணு சொல்ல வரேன். அதுதான் அஹ், நீங்க சொன்னது. அதுதான் அந்த அந்த கருத்து சொன்னீங்க. சண்டை அஹ், போடுறது லைஸ் மேரேஜ் இஸ் நாட் அ லைசன்ஸ் டு கர்ஸ் ஈச் அதர் இஸ் ரைட். மகரிஷி சொல்லியிருக்காங்க. அஹ், அந்த பக்குவம் வந்து அதாவது அறியாமை தான். அந்த அந்த புரிதல் இல்லாம இப்ப அந்த அஹ், சொன்ன அந்த கருத்துக்களை உள்வாங்காம எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா, வள்ளுவர் சொன்ன கருத்துக்களையும் உள்வாங்காம வாழ்க்கை துணை நலம் அப்புறம் இரண்டுமே எல்லாம் அழகா சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. ஆமா. அந்த கண்ணதாசன் சொன்ன மாதிரி இடுக்கண் ஒருங்கால் நகாம வள்ளுவர் துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க சொல்லி வச்ச வள்ளுவர் சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழ்மனம் துடிக்கையில் யார் முகத்தில் அப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திருக்குறளுக்கு ஒரு வியாக்கியானம் இப்படி பண்ணிட்டு போனாக்கா கண்ணதாசன் கதாபாத்திரத்துக்கு எழுதினாரு. ஒரு ஆமா. பட்டிமன்றத்துல இப்போ நான் அது ஒரு பேச்சு யாரோ சொன்னாங்க. அதுக்கு அஹ், நான் பதில் சொன்னேன். ம், பாம்பு வந்து கடிக்கையில் பாழ்மணி நீ வந்து அதே கண்ணதாசன் தான் சொல்லியிருக்காரு. துன்பம் வரும் இது வாடி நின்றால் துன்பங்கள் ஓடுவதில்லை. ஆமா, இன்னொரு இடத்துல பாடியிருக்காரு இல்லையா? அது ஆமா. கதாபாத்திரத்துக்காக பாடினது. நான் என்ன அஹ், சொல்ல வரேன்னா,
அது சாபங்கள் அது மாதிரி சண்டை புரியாத நேரத்துல அது மாதிரி திட்டிப்பாங்க. பட் அந்த எல்லா அப்படியே திட்டாமையே அமைதியா வாழறாங்களா அப்படின்னா அது ஒரு வாழ்க்கையா அது? இப்போ இது ஒரு சமாதானம் தானே. அதாவது அவங்க சண்டை போடத்தான் செய்வாங்க. அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் புரிதல் வந்துடும். ஓகே நம்ம என்னமோ அந்த நேரத்துல பேசிட்டோம் அப்படின்னு அடுத்த கணம் மாறி மாறி போய் ஆமா ஆமா அது அந்த உணர்தல் வரணும், புரிதல் வரணும். சிறு சிறு சண்டைகள் இருக்கு. அதனால தானே வள்ளுவர் அது ஊழல் அதெல்லாம் சொல்லியிருக்காருல்ல. எவ்வளவு அதிகாரம் இருக்கு இன்பத்து பால்ல. அதெல்லாம் அது என்னமோ அது தேவையில்லை. அதெல்லாம் காதலருக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி அது காதலருக்கு மட்டும் இல்ல. முதல் இல்லற வாழ்க்கையில எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அதுவும் அதுலயும் இன்பத்து பால்லயும் இருக்கு. ஆமா அதனால இவங்களுடைய ஐ cannot accept this நார்த் அமெரிக்கன் லைஃப். அதுதான் எவ்வளவு நாள் இப்ப அதனால நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல வரல. எல்லாரும் எங்க குடும்பத்திலேயே நடக்குது, ஆமா சுத்தி நடக்குது, நம்ம வீட்லயும் நடக்குது. அதனால ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ் நார்த் அமெரிக்கன் கல்ச்சர் எல்லாத்தையும் சொல்லல, இதுவும் ஒன்று இருக்கு. இல்ல ரெண்டுமே வந்து ஏற்புடையதல்ல. நீங்க சண்டை போடாம நீங்க ஒன்னா இருந்துகிட்டு சண்டை போடாம அமைதியா இருக்கிறதுக்காக இப்படி பிரிஞ்சுக்கிட்டே போனாக்கா தட் இஸ் நாட் த எண்ட். சண்டை நீங்க வந்து ஓகே இப்ப நான் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன உதாரணம், அதாவது எப்போ ஒன்றுன்றது வந்து தவிர்க்க முடியாது. ஆனா எப்பவுமே உள்ள குடும்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் சொல்றமே தவிர. அதுதான் அதுக்குதான் இருக்கணும் சீரமைப்பு, சினம் தவிர்த்தல், ஆசை சீரமைத்தல், இதெல்லாம் அகத்தாய்வு ஒழுங்கா அது இருந்தா பிரச்சனை இல்லையே. அது இல்லாதனால தான் அதுக்கு இது பெட்டர்ன்ற மாதிரி ஒரு சாய்ஸ் பார்க்க அது சரியா பண்ணணும். அதை பண்ணாம இந்த திருமண முறை என்பது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டிலேயோ அல்லது நம்ம இந்திய முறையிலயோ வாழ்க்கைமுடன் வாய்ஸ் கேட்கல. கேக்குதுங்களா? இப்ப பரவாயில்லையா? இப்ப கேக்குதுங்க. அதாவது அந்த ஒரு திட்டம், அந்த இல்லற வாழ்க்கை முறைன்றது சில தடுமாற்றங்கள் சங்கடங்கள் தாண்டி அது வந்து ஒரு நல்ல ஒரு முறை. அதை வந்து நம்ம அதை விட்டுட முடியாது. இல்ல அதை விட சொல்லல. பட் அதுக்காக வந்து தினமும் சண்டை சச்சரவு பகை என்று இருக்கக்கூடிய நிறைய பேர் பாக்குறோம். அது 1-2 எல்லாருமே 100% அப்படி இல்லையா? ஒண்ணு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. நீங்க சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இப்ப நம்மளே எடுத்துப்போம். என்னை பொறுத்தவரையில சரி சண்டை போடுறேன்னா சிலருமே நானும் தான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன்னு வச்சுங்க. உடனே அது உணர்ந்து அதாவது இப்போ வந்துங்கய்யா ஃபேமிலி கோர்ட்ல என்ன சொல்றேன்னா 10க்கு 6 வந்து அதாவது ப்ராப்ளம் வரக்கூடிய கப்பல்ஸ்ல வந்து 10க்கு 6 ஒத்து போவது இல்லை அப்படின்றது ஃபேமிலி கோர்ட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4 பேர் தான் சமாதத்துக்கு ஒத்துக்கிட்டு சரி பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு போறாங்களே தவிர 10க்கு 6 பேர் வந்து ஒத்து போவது இல்லை. காரணம் என்னங்கய்யா, முன்னாடி வந்து நம்ம பெண்கள் வேலைக்கு போகாம இருந்தாங்க. பெண்கள் இப்ப அதிகமா வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா, உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. அப்ப நானும் சம்பாதிக்கிறேன். அதுதான் இந்த புரிதல் வரணும். நானும் சம்பாதிக்கிறேன். நான் வந்து இல்லை என்பதுதான் இப்போ நம்ம சிக்கலை பத்தி பேசுறோம். இருந்தா பிரச்சனை கிடையாது இல்லையா? இப்போ ஆண்களும் அதே மாதிரி சரி அவங்களும் வேலைக்கு போறோம், நம்மளும் வேலைக்கு போறோம்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து வேலையை ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இப்ப இன்னும் ஐ எம் ஸ்டில் இப்போ இங்க கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்த பிறகும் இன்னும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இன்னும் வாழ்க்கையை நடத்தணும். அதே மாதிரி டெய்லி பொங்கி போடணும் எல்லாம் எதிர்பார்க்கிற ஆண்மகன்களும் இருக்காங்க. அதனாலதான் பிரச்சனை அதுலதான் வருது. அதாவது இங்க வந்துட்டாங்கிறதுனால பக்குவமாயிட்டம் சொல்ல முடியாதுங்கய்யா. அதே பீரியட் தான் இங்கேயும் இருக்கு. அதான் சூழ்நிலையை பார்த்து மாத்திக்கணும். எவ்வளவு பேர் மாறி இருக்காங்க, மாறாதவங்க பிரச்சனையில போய் மாட்டிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் இல்லையா, நம்முடைய பதிவுகளுக்கு பேஸ் பண்ணி தானே வாழ்க்கை துணை அமையுது. இறைநிலை அப்படிதானே நடத்தி வைக்குது. அப்போ நமக்கு நிறைய ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கை துணையாலன்னா அதை வந்து நம்முடைய சாபங்கள் கழியுதுன்ற அந்த பக்குவம் வேதாத்திரியத்துல வந்தவங்களுக்காவது வரணும். ஆமா, எனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் ஒழுங்கா தான் இருக்கேன், என்னை தூண்டி விட்டாங்க. ஒரு ப்ராவர்ப் ஒண்ணு இருக்கு, ஒரு கப்பை வந்து இடிச்சிட்டு போனாக்கா என்ன சிந்துச்சுன்னா டீ டீ அதுல இருந்தா தானே சிந்தும், காஃபியா சிந்தும், அதுல என்ன இருக்கோ அதான் சிந்தும். அதான் ஜென் ஸ்டோரியில இருக்கு. அதே மாதிரி
நம்ம மனசுல என்ன சேக்கி வச்சுட்டு நம்ம யார அவன் வந்து தூண்டி விட்டாங்க, அதனாலதான் நான் பேசுனேன். அவங்க ஆமா பேசுனது தப்பு. அது சொல்லவே வேண்டியதில்ல. ஆமா அவங்களா புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா, ம் காலப்போக்குல அவங்களே தப்ப உணருவாங்க. இல்ல ம் ஓகே அவங்க நம்ம தப்பு செய்யாமயே ஒருத்தர் வந்து நமக்கு துன்பம் செய்றாங்கன்னா, நம்ம ஒரு பதிவு போயிருச்சு ஆமா வாழ்க வளமுடன் அப்படின்னு அத கத்துக்கிட்டோம்னா, இத ம் ஒவ்வொருத்தரும் அத வந்து வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லையா? எவ்வளோ பேரு சண்டையும் போட்டுக்கிட்டு ம் அன்ப ஆழத்துல அமைதி மனதின் அடித்தளத்துல அவங்களுக்கு அந்த அன்பு ஒண்ணும் மாறாது. இதெல்லாம் ம் ஒரு டெம்பரரி. இவங்க இதுக்கெல்லாம் போய் ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு போறாங்க. இந்தியால அதிகமாயிட்டு இருக்கு. நான் சுத்தமா ஒத்துக்கிறேன். நீங்க சொல்றது அமெரிக்கன் அதான் இந்த குளோபலைசேஷன்ல வந்த பிரச்சனை இது. இதெல்லாம் ஆமா சர்வசாதாரணம் அப்படின்னு. இது மாறணும். ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ் நார்த் அமெரிக்கன் கல்ச்சர் ஆஃப் கோயிங் ஆன். அக்செப்ட் பண்ணக்கூடியது இல்ல. நான் சும்மா ஒரு காமெடி சொன்னேன். இதுக்கு அது இல்ல, பெட்டரா இல்ல. இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இல்ல, இல்ல. நீங்க அத சொல்ல வரல. நான் பொதுவா எல்லாருக்குமே சொல்றேன் நானு. ஆமா. அதனால அது இது வந்து ஒத்துக்காதுங்க. அவங்க ஜீன் கேரக்டர் அதான் சொன்னேனே ஜீன் கேரக்டர் ஒத்துக்காது. இங்க உள்ள ஜீன் எக்ஸாக்ட்லி. கேரக்டர் இது ஒத்துக்கும். நம்முடைய ஜீன் கேரக்டர் இது ஒத்துக்காது. ஆமா, ஆமா. அதனால வந்து நம்ம தான் ஒசத்தின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டத நான் விரும்பல. இவங்க அதுலயும் வந்து ஆமா. அன்போட இருக்கிறவங்க நெறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த ஆமா. வெஸ்டர்ன் கல்ச்சர்லயும் அது ச அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க சொன்னது தான். சும்மா திட்டிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா நான் போயிடுறேன் அப்படின்றாங்க. ஆமா. நீ போனீன்னா இப்போ அடுத்த ஆள்கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அதே பிரச்சனை தான் வரும். அதேதான். இன்னும் கொஞ்ச அதனால நாள் தான் மாத்திக்கிட்டே இருக்கிறது. எத்தன எத்தன கல்யாணம் பண்ணாலும், எத்தன தடவ நீங்க பார்ட்னர மாத்துனாலும், ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு குறைபாடு இருக்கும். இருக்கத்தான் செய்யும். வேறுபாடு வரும். அதனால நம்ம இப்ப சகிச்சுக்கிட்டு இந்த பதிவுகள போக்குறது தான் நம்முடைய நோக்கமா. பதிவுகள் போக்குனா தானே உங்களுக்கு நீங்க நிறைவுமா. இல்லன்னா ஆமா. மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் பதிவுகள் போற வரைக்கும். ஆமா. அதுதான் எனக்கு ஆமா. பொறுத்தவரைக்கும் ஐ அம் நாட் அக்செப்டிங் திஸ் கல்ச்சர் இந்த ஆமா. வே இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட். இட் இஸ் நாட் லைக் தட். ஆமா. வாழ்க வளமுடன் ஐயா. ஏதோ அவரு வாழ்க சொல்லி வளமுடன் ஐயா. விட்டாரு. எனக்கு வாழ்க தெரியும். வளமுடன். மனசுல இருக்கிறத நான் சொன்னேன் அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்லைங்க. வாழ்க வளமுடன். நான் வந்து நீங்க சொன்ன கருத்துக்களுக்கு மறுத்தோ இல்ல கிடையாது. நான் சும்மா இல்ல. சேர்த்து எழுதி மறுப்புன்னு இல்ல. ஜஸ்ட் ஒரு ம். கிளாரிஃபிகேஷன் தானே. ஆமா. கிளாரிஃபிகேஷன் கூட கிடையாது. அழகா சொன்னீங்க. நிறைவா இருந்தது. நான் வந்து கூட சேர்த்துக்கிட்டேன் அவ்வளவுதான். மசாலா மாரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்ன ஐயா? ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதா? வாழ்க வளமுடன் ஐயா கேட்கிறது. ஓகே ஐயா, ஒரு கொஸ்டின் வந்து நீங்க பேசி கொண்டு போகுதுதான். இப்ப முள்ளு குத்தினா வலிக்குது. ம். ஆனா அந்த மனவரத்தால வந்து இருக்குந்தானே எப்படியும் நீங்க ஓகே முள்ளு குத்திட்டுது, சரி முள்ள புடுங்கி எறிஞ்சாச்சு, அதாட்டி நீங்க மடிச்சாச்சு. நான் ம். முள்ளு குத்தின வலி இருக்குந்தானே, அந்த முள்ளு குத்தின வலி வந்து சாப அலைகளா மாறும் என்று சொல்லி மறுத்து சொல்லி இருக்கிறேன். அப்படித்தானே ஐயா? இன்னைக்கு அப்படி பண்ணு, அன்னைக்கு அப்படி பண்ணு, கூட்டி கூட்டி ஒரு நாளைக்கு மொத்தமா சண்டை போடுறாங்க. இல்லையா? அது மறந்துருந்தா மீண்டும் நினைக்க வரக்கூடாதே. இல்லைங்களா? ஆமா. ஆனா முள்ளு குத்தின அது வலி வந்து இருக்குந்தானே ஐயா? நம்மலாம் ஞானிகள் இல்லைங்க ஐயா. ஆர்டினரி ஆமா மனிதர்கள் எல்லாம். ஆமா. ஸோ அப்ப அந்த நினைவு முள்ளு என்பது குத்தின இருக்கத்தான் ஆஹா செய்யும். ஆஹா நம்ம என்ன அதை வந்து வேண்டாம் அப்படின்னு அதை வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபில்டர் பண்றோமே தவிர அது நம்மகிட்ட இல்லை என்ற அர்த்தம் இல்லை. சீர்தூக்கி பார்த்து இது தேவையில்லைன்னு ஒதுக்குறோம். ம்ஹும். இல்லைங்களா? சரி ஐயா. அதனால ஆனா அந்த எல்லாருக்குள்ளும் எல்லா அனுபவங்களும் மறந்து போகாது எதுவுமே. சப்போஸ் மறந்து போனமா இருந்தாலும் கூட யாரோ ஒருத்தர் அதை நினைவுபடுத்துற போதோ அல்லது அதே போல ஒரு காட்சி நடக்கிற போதோ இப்படித்தான் நம்ம லைஃப்ல ஆமா நடந்தது அப்படின்னு நம்ம நினைவு கூறுகிறோம் இல்லையா? ஆமா ஆமா ஸோ அப்ப மறந்து போயிருந்தா நம்ம நினைவு வரக்கூடாது. ஸோ நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னா தெரியாது. அது மறக்காது. ஆ கேரக்டரைசேஷன் வில் நெவர் எரேஸ். போகாது. என்ன ஃபில்டர் பண்றோம். யோசிச்சு பார்த்து இது எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு ஃபில்டர் பண்றோம். அதான் எண்ணி துணிக ஆமா கர்மம். ஆமா ஐயா. ஆனா அந்த நினைவுகளை மறக்க மறக்க கூடாதுன்றது ஒரு முடியாது. ஏன்னா அனுபவம் ஒன்ஸ் தானே ஐயா? ரெக்கார்டுன்னா அது மறக்காது. அது ஒரு அனுபவமா இருக்கிற வரையில நீங்க அடுத்த முறை அது நடக்காம பார்த்து சொல்லி முயற்சி ஆ பண்ணுவீங்க அனுபவங்கள்ல. ஆமா. அப்ப ஐயா இப்ப இந்த கேள்வி என்னன்னு சொன்னா, அந்த மனவருத்தால வந்து இப்ப அந்த மனவருத்தாலேயே எப்படி கட்டுப்படுத்துறேன்? அது போனா மற்றாக்களை பாதிக்குமா இருந்தா அது ம். குடும்பம் என்று வரைக்க கூடாது பிரச்சனையா இருக்கக்கூடாது தானே?
ஆமா. அதனால தான் இவ்வளவு சிக்கல் நம்ம சந்திச்சிட்டு இருக்கிறோம். நீங்க மறந்து போச்சு அன்றைய அனுபவம் அன்னைக்கே மறந்துட்டோம்னு சொன்னா, எதுக்குமே இன்டென்சிட்டி இருக்காது. ஆமா. இல்லைங்களா? இப்போ ஒரு குழந்தைய தொடர்ந்து படி, படி சொல்லிட்டே இருக்கிறோம். படிக்கலன்ற போது ஒரு நாளைக்கு அடிக்க தோணுது. தினமும் அடிக்கிறோம். ஏய் சொல்லிட்டே இருக்கிறேன், நீயும் அதையே பண்ணிட்டு இருக்கிறேன்னு தானே கோவம் அதிகமாகுது. அப்ப என்னத்த இருப்பு கட்டிய சினம்ன்றார். அப்ப ஆமா. இருப்பு கட்டுதல் என்ன அர்த்தம்? மறக்காம ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறோன்றது தான். ஓஹோ! அப்ப மறந்து போகக்கூடிய இயல்பு அப்படின்னா, ரெக்கார்ட் ஆகாம இருந்தா தான் மறக்காம இருக்கும். ரெக்கார்ட் ஆகாம இருக்கணும்னு சொன்னா, லோ ஃப்ரீக்வென்சில இருக்கணும். சகஜ நிஷ்டைன்னு சொல்லுவாங்க. எப்பவும் தவ நிலையிலே இருக்கணும். ஆமா. இது சாத்தியமா? ம். தவம் எடுத்தவங்களுக்கே கஷ்டம்தான். சொல்றேன். இல்லைங்களா? நடைமுறை வாழ்க்கையில கஷ்டம் தானே அப்புறம் ஐயா. தவம் எடுக்காதவங்க என் நிலைமைய சொல்றேன் பார்த்தா எப்படி இருக்கும்? ஐயா எல்லாம் வெஞ்சன்ஸா தான் இருக்கும். நம்ம டெய்லி தவம் முடிஞ்ச உடனே ஒரு ஒரு வாசகம் சொல்றோம். அது வந்து உதடுகள் மெக்கானிக்கலா சொல்லுதா? உண்மையிலேயே வாழ்த்துறோமான்னு பாருங்க. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் ஆ, அப்படின்னு நம்ம வாழ்த்துறோம் இல்லையா? அது யாரு? கடைசியில நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருப்பாங்க. துணைவியார் இருப்பாங்க. இல்லன்னா கடைசியில வந்து என்னையே அப்ப என்னுடைய தவறான எண்ணங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் அந்த எதிரிகளா வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் 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 கடைசியில நான் மட்டும் தான் நிக்கிறேன். ஆமா. உண்மையில் எதிரி உனக்கு உண்டு எனில், உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்றார் மகரிஷி. ஒழுங்கற்ற எண்ணங்கள். குற்றவாளி பாவி அவ்வளவுதான். என்று யாரும் யாருமே இல்லை கிடையாது. உலகிலே. வெளியே யாரும் உலகிலே கிடையாது. ஆமா. அதனால அது வந்து அந்த அது உண்மையிலேயே அத உணர்ந்து சொல்லியாச்சுன்னா, ஒரு ஆமா. கட்டத்துல அது மாரி இருக்கிறது யாருமே இல்ல. குடும்பத்திலயும் இல்ல, வெளியிலயும் இல்லன்னு நம்ம சொல்ற ஐயா, மாரி. தவத்துல அந்த உச்சத்தை தொடுவது அவ்வளவு சாத்தியம் இல்லைங்கய்யா. ம். நம்ம இவ்வளவு வருஷம் தான் பண்ணிட்டு இருந்தாலும் கூட, அந்த ம். உச்சத்தை தொட்டு விட்டோமா அப்படின்னா இல்ல. அது இல்லன்னு சொல்லக்கூடாதுய்யா. நம்ம வந்து இத்தன இப்ப வருஷமா இந்த இதுல இருக்கிறோம் அப்படி வேதாத்திரியத்துல இருக்கோம். வேதாத்திரியத்துல இல்ல, நீங்க எதுல வேணாலும் இருந்துக்குங்க. ம். அந்த இது மாறல அப்படியே தான் இருப்பேன். அது பாட்டுன்னு இருக்கு கஷ்டம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கட்டாயம் வரும் அது. என்ன அதாவது பொறுத்தவரையில மாறுதல் அப்படின்றது வந்து ஃபில்ட்ரேஷனே தவிர, அது மறந்து போகாது. மறந்து ஆமா நீ மறந்து அது போகாது. மறக்கணும் இல்ல. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஆமா. மறந்துடணும்னு தான் சொல்றாரு. விடல்னா அதுக்கு அதுக்கு அந்த இடத்துல மறந்துடணுன்றாரு. அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்க கூடாது. நான் வந்து அத பண்ணேன், நீ இத பண்ண. அதெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா குடுப்பாங்க இல்லையா? ஒரு சண்டை வரும்போது எல்லாத்தையும் இழுப்பாங்க. அதெல்லாம் மறந்துடணும். அப்பவே தென்னன் தேர். அப்படி இருந்தா தான் நம்ம வந்து இந்த இந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கு. தவம் பண்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதுதான் என்னுடைய கண்ணோட்டம். கண்ணோட்டம் ஆளுக்காள் மாறுபங்க. பட் பிராக்டிகலா நம்ம வந்து பல பேருடைய அனுபவங்கள பார்க்கணும் இல்லையா? ஆமா, ஆமா. நாம எந்த அளவுக்கு அடுத்து இருக்கிறோன்றது நம்முடைய அனுபவம். ஒரு பொது நிகழ்ச்சி வரும்போது பலருடைய அனுபவங்கள சேர்ந்து தானே சொல்லணும். ஆமா, ஆமா, ஆமா. ஆமாம்யா. ஏன்னா, அது ரைட். அது ரைட். என்ன மாதிரி யாரும் இல்லன்னு நம்ம பேச முடியாது இல்லையா? அது கூட தேவையே உண்மைதானே ஐயா. என்னய்யா? நாங்க தவறு செய்தா கூட அது சில வேளை முந்தி எல்லாம் இப்ப ஒரு 5 நாள் கழிச்சு தான் நாங்க பிள்ளை விட்டுட்டோமோன்னு ஞாபகம் வரும். அது இப்ப குறைஞ்சு தவறு ஆ செய்யறத தாண்ட முடியுது அதுதான் இல்ல. முன்னேற்றம். ஆனா அடுத்த அப் நிமிஷம் அடுத்த ஒரு 20 நிமிஷத்துல ஞாபகம் வந்துருது. ஆமா. நாங்க தவறு செய்திருக்கிறோம்னு சொல்லி அதுக்கேத்த மாற்று நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தானே. அதுதான் முன்னேற்றம் தவத்தில் இருக்கும். ஏற்படும். முன்னேற்றம் இல்ல ஆஹ் அப்படின்னா பயிற்சி செய்றதுல அர்த்தமே இல்ல. ஆமா ஆனா, முற்றிலும் வெற்றி பெற்றிருக்கிறோமா அப்படின்ற கேள்வி வரும்போது இல்லைன்றது தான் பதில். ஆமா உண்மைதான் ஐயா. உண்மை. ஏன்னா முற்றிலும் அதுல வெற்றி கூட பெற்றுவிட்டா ஞானின்னு அர்த்தம். நான் அதுதான் ஞானி அப்படின்னா இல்ல. நீங்க அது வந்து மத்தவங்கள பார்க்காதீங்கன்ற நானு. ஏதிலார் குற்றம் என்னை போல் தன் நானே குற்றம். பார்த்தாலும், ஆமா. நான் ஞானியா என்று யாரோ கேட்டாலோ, இல்ல எனக்கு நானே கேட்டுட்டாலும் நான் ஞானி இல்லை என்பது என்னுடைய பதில். அது தன்னடக்கம். அதுதான் அப்படிதான் இருக்கணும். தன்னடக்கம் மட்டும் இல்லைங்கய்யா. அது அவ்வளவு கஷ்டமான வேலை அது. ஞானம் என்பது அவ்வளவு எளிதில் எட்டக்கூடிய இது கிடையாது. அவ வராது அப்படின்னா அப்புறம் எதுக்கு அத கடைபிடிக்கணும், பேசணும், அத ஆ சிந்திக்கணும். அதத்தான் சொல்றதில்ல. மகரிஷி ஏன் சொல்லல அத? ம். யாரும் வரமாட்டாங்க. முயற்சி பண்ணுங்க அப்படின்றது தான் சொல்லணும். ம். ஆனா எதார்த்தத்தை பேசுற போது, சில ம். பேர் கேட்பாங்கல்ல, நீங்க இத்தன வருஷம் பண்றீங்க. இப்படி பேசுறீங்க, இப்படி நடந்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? ம். நிச்சயமா, அப்ப நிச்சயமா. இவர் மன்றத்துல வந்து பேசும்போது மட்டும் சூப்பரா பேசுறாரு. வீட்ல போய் பார்த்தா தெரியுதுங்கங்களேன்.
ம். ஆ. அது ஏற்கனவே அதுக்கும் நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? குடும்ப ஆ. அமைதி அங்க இருக்குன்னாக்கா, வீட்லயே தெரிஞ்சு போயிடும்ல. ம். ஆமா. ம். ஸோ நமக்கு நாம உரைக்கல் வச்சு பார்க்கிற போது எதுவுமே மறக்கிறது இல்ல. ஃபில்டர் தான் பண்றோமே தவிர, அந்த மரம் அதாவது அந்த ஞானம் அப்படின்றது எதுவுமே உள்ள போகாது. அதாவது பிலோ 14 ஃப்ரீக்வென்சில இருக்கக்கூடிய லைஃப் தான் நீங்க 14 மேல வந்தாலே ரெக்கார்டிங் ஆயிரும். அது ம். தவிர்க்க முடியாது. இது ஞானிகள் எல்லாம் சொன்னதெல்லாம் உச்சகட்டம். அதான் அட்மோஸ்ட் ஞானத்தினுடைய லெவலுக்கு அவங்க சொல்றாங்க. ஆனா எல்லாரும் ஞானியாக முடியாதுன்னு கீதையே சொல்லுது. கீதை அது சொல்லிட்டு போகுதுயா. நம்ம வந்து வேதாத்திரியத்துல இருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதாவது ஃபாலோ நாம பண்ணி பாசிட்டிவா திங்கிங் பண்றது தப்பு இல்லைங்கய்யா. ம். அதே சமயத்துல யதார்த்தத்தை மறந்துடக்கூடாது. எத மறக்கக்கூடாது? யதார்த்தத்தை மறந்துடக்கூடாது. சரிங்கய்யா. எதார்த்தம் தான் கோவப்படுறது எல்லாமே இருக்க. கோவப்படுறது, ஆசைப்படுறது, திட்டுறது, வஞ்சம் ஆனா எல்லாமே குறைஞ்சிருக்கு இல்லையா? குறையணும் அவ்வளவுதான். ஆ அத பார்த்துக்கிறோம். அது எப்படி போவோம்? ஒரு கட்டத்துல டோட்டலா முடியுதா? ஓகே, ரொம்ப நல்லது. இந்த பிறவில ஞானம் மாறக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்கு. புண்ணியம் இருக்கு. ஆயிடுறேன். நான் பயிற்சி வந்துட்டு ஞானி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடாது இல்லையா? இல்ல தேவையே இல்லையே. அது ம். அது ஞானி ஆயிட்டோமான்னு பார்க்கறதுக்காக நம்ம இங்க வரல. கத்துக்கிறோம், மாறணும் அவ்வளவுதான். ஆ அப்படின்னா அதனுடைய அந்த பேலன்ஸ் ஷீட்டே தெரியாது. நம்ம உரசி பார்க்கல அப்படின்னா, அந்த பேலன்ஸ் ஷீட்டே தெரியாது. ம். நான் எப்போ நான் நல்லவன்னு சொல்லிட்டு பேசி நினைச்சிட்டே இருக்குமே தவிர, நம்மால் யார் பாதிக்கப்படுறாங்கன்றது நமக்கு தெரியாது. அந்த பேலன்ஸ் ஷீட் கணக்கு பார்த்துட்டே இருந்தா தான், ஒவ்வொரு ம். பெர்சன்டேஜுக்கும் நான் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன், எவ்வளோ ஃபெயிலியர் ஆயிருக்கேன். ஜான் ஏறி முழம் சறுக்கணும்னா, இல்ல முழம் ஏறி ஜான் சறுக்கினேனா, இதெல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டே வந்தா தான், அதுதான் என் அகத்தாய்வு. அது ஆ செஞ்சுக்கிட்டே இருந்தா இது போதும். அவ்வளவு எளிது அல்ல அது. இது டிஸ்கரேஜிங் கிடையாது. இதுதான் யதார்த்தம். நீங்களும் இப்போ மன்றத்துக்கு யதார்த்தம் போறீங்க. 30 வருஷமா ஆச்சு. நம்மள என்ன சுத்தி நெறைய இருக்குய்யா. அத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆ இப்ப நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல, இந்த அரசியல்வாதிகள் அது இதுன்னு. அது ஆமா. ஊரறிஞ்ச விஷயம். அதையே சொல்லி நம்ம அதையே சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு தான் வயித்தெரிச்சல் அதிகமாகும், அல்சர் வரும். எதுக்கு நம்ம அத சொல்லணும்? ம். கரெக்ட். இருந்தாலும் குறைகள் தெரிஞ்சா தான் நிறைய மாத்தணும்னு எண்ணமே வரும். நம்ம நிறைய மட்டுமே பேசிட்டு போனோம்னா கதை கேட்ட மாரி தான் இருக்குமே தவிர மாற்றம் வராதுங்க. முதல்ல குணம் நாடி, குற்றமும் நாடி, அவற்றுள் மிகை நாடணும். குற்றம் நாடுன்றாரு. நாங்க பாசிட்டிவ் மட்டுமே யோசிப்பேன் அப்படின்னாக்க, நெகட்டிவ் இருக்கிறது தெரியாது நம்மகிட்ட. 2யும் அனலைஸ் பண்ணி பார்த்து, எது எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சிருக்கிறேன், இதுல எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கேன்றது தான் அகத்தாய்வு. அப்படி தினசரி உரசி பார்த்துட்டே வந்தா தான், நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு தெரியும். அது வந்து ஒன்லி யூ ஷுட் ஸ்டாப் வித் யுவர்செல்ஃப். யூ ஷுட் நாட் டூ ஃபார் அதர்ஸ். அது நம்ம எப்பவோ அதாவதுங்கய்யா, நீங்க இப்போ எத்தனையோ பேர் கேள்வி கேட்கறாங்க. ம். நீங்க போனீங்க, இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்றாங்க. இப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஆமா இவங்க சொல்ற மாரி கரெக்ட் தான் போல் இருக்குது. நமக்கெல்லாம் இந்த லாய்க்கு இல்ல அப்படின்னு விட்டுட்டு போயிரலாம். அப்ப அது என்னங்க உண்மையிலே விளக்கம் தேவையா இருக்கு? அவங்க ஆ. அப்படிதான் சொல்லுவாங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸோ, ஒரு அப்ரோச்சோ கிடையாது. ம். பயிற்சி பண்றவங்களுக்கு தான் அதில் உள்ள கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்ப இதெல்லாம் மாறி அமைப்பதற்கு 7 தலைமுறை ஆகும்னு வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. நான் இப்ப எங்க இருக்கோம்னு நமக்கு தெரியாது. அதனால் நம்முடைய கடமை தொடர்ந்து இது முயற்சி செய்வதுதானே தவிர, ஞானம் வருவதோ, பெறுவதோ நம்ம கையில கிடையாது. ஆனா முயற்சி தொடரணும். அது இதுதான் உண்மதான். தெளிவான எதார்த்தம். ம். நம்ம ஆப்டிமிஸ்டிக்கா பேசுறது, பாசிட்டிவா பேசுறதெல்லாம் வேலைக்கு உதவாது. 2யும் அனலைஸ் பண்ணி பார்த்து, எப்படி போனா நம்ம உச்சத்த தொட முடியும்? போகக்கூடிய வழியில கூடிய ஸ்ட்ரகிள் என்ன? ஐயா நமக்கு அந்த நெகட்டிவ்ஸ் நெறைய சுத்தி இருக்கு. அது வந்து அதுதாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப நெகட்டிவ்னு தெரியாம அதுதான் மக்கள் வாழ்றதுனால தானே மாறல. ஆமா. அத போய் திருப்பி நம்ம சொல்றதுனால ஒரு பயனும் இல்லன்றது என்னுடைய கருத்து. அப்படி மகரிஷியுமே விட்டதுனால தான் எதுவுமே தெரியல மக்களுக்கு. ம். இப்படி விட்டதுனால தான் எது நல்லது, எது கெட்டதுன்னு மக்களுக்கு தெரியல. அது திருப்பி ஒண்ணும் பண்ண திருப்பி முடியாதுய்யா. அதான் வலியுறுத்தல்ன்ற வள்ளுவ பெருந்தகை. வலியுறுத்தி சொன்னா தான் அவனுக்கு புரியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. இன்னும் மாறிச்சா ஏதாவது? எதுவும் ஆ மாறல. அப்ப ஏன் மாறல? அது நம்முடைய வேலை இல்ல. ஆ நம்முடைய வேலை வந்து அப்படின்னா நம்ம நமக்கு வீட்டோட உட்காந்துர வேண்டியதுதான். என்னளவுல பார்த்துக்கிட்டு, நான் என்ன மட்டும் பார்த்துக்கிறேன்.
சமுதாயத்தை பத்தி எனக்கு அக்கறை இல்ல அப்படின்னு விட்டு ஒவ்வொருத்தரும் இருந்தா தான் அவங்கள ஒழுங்கா சுய பரிசோதனை பண்ணி மாறிட்டா சமுதாயம் மாறும். நீங்க போய் எந்த சமுதாயத்தை யாரையும் மாத்த அப்படி முடியாது. ஐயா அப்படி பார்த்த மகர்ஷியே வந்துட்டு அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிருக்க வேண்டியதுதானே. மகரிஷி வந்து நான் மாத்துறேன்னு சொல்லலையே. இதெல்லாம் இப்படி இருந்தா நல்லது, அவ்வளவுதான். இது காட்டி கொடுத்தாரு. வந்து நீங்க எதுக்கு சொல்றாரு? ஏன் வந்து நமக்கு தன் ஏதோ பண்ணி குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகமைன்னு ஏன் சொல்றாரு? தன் குற்றம் குற்றவாளி குறை கடமை பாவியின்றி 3 சொல்றாரு யாரும் இல்ல. இல்லை உலகில். குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம். அத பழச வந்து விட்டுங்க விட்டுட்டு ஐயா, இன்னைக்கு என்னுடைய கடமை என்ன? நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட் போடாம லாப நஷ்ட கணக்கு பார்க்காம நீங்க லாபத்தை நோக்கி போக முடியாது. ஒரு நிறுவனம் நடத்துறீங்கன்னு சொன்னா எந்த இடத்துல நஷ்டமாகுது, எந்த இடத்துல விரயமாகுது கணக்கு பார்த்தா தான் நீங்க லாபத்தை நோக்கி போக முடியும். இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் லாபம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன், லாபம் வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா லாபம் வராது. யூ ஆர் எ ட்ரூ பேங்கர் சார். ஐயா இல்ல, நான் யதார்த்தவாதி, சமுதாயத்தை நாடி யதார்த்தவாதி. எனக்கு மட்டுமே நான் வாழல. இந்த சமுதாயம் மாறணுன்ற ஆதங்கம் என்கிட்ட இருக்குது. மகிழ்ச்சிட்டு அது இருந்தது. அதனால தான் உலக சமூக சேவா சங்கத்தை வச்சாரு. நான் என்னெல்லாம் வாழ்ந்துட்டு போறேன்னு சொன்னா நான் சேவைக்கு வந்த அவசியமே இல்லை. என்னெல்லாம் நான் வந்து பயிற்சி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இல்ல அப்படி கிடையாது. சுயநலத்துக்காக நான் சொல்லல. குறைகளை வந்து மற்றவர்கள் மேல ஐயா குறைகள் நிறைய இருக்கிறதுனால சுட்டி காட்டினால் தான் திருத்தம் வரும். சரி, எவ்வளவு திருத்தம் வருதுன்னு பாப்போம். வரல இது வரைக்கும். வந்தா சந்தோஷம். ஏன்னா பெரும்பாலான மக்கள் இப்படித்தான் நம்ம வந்து பாசிட்டிவா பேசுறது, நல்லதை பேசுறது, இப்படிதான் நல்லா இருக்கும், இப்படிதான் நல்லா இருக்கும் சொல்லிட்டு போறோமே தவிர, அதாவது சில நிகழ்ச்சி நான் போகும்போதுங்கய்யா அந்த பேச்சுல வந்து சில குறைகளை சுட்டி காட்டுறாங்க, கை தட்டுறான். வெக்கப்பட வேண்டிய விஷயம் ஐயா, இது உங்ககிட்ட இல்லாத அவர் சொல்றாரு, இந்த தப்பு உங்ககிட்ட இருக்குது சொல்றாரு, நீ எப்படி கை தட்டுற? கை தட்டுறதுக்குன்னே கும்பல் இருக்கு. அது அப்ப என்ன அர்த்தம்? அது புரியலன்னு தான் அர்த்தம். அது அப்படி கேட்க வேண்டாமா வந்து? சரி, நம்முடைய குறையை வந்து ஒரு சுட்டி காட்டுறாரு, நம்மகிட்ட இருக்குது, இதை நம்ம திருத்திக்கணும். இன்னும் திருத்தல நாம் வெக்கப்படணும், வருந்தன்ற எண்ணம் இல்லைன்னா திருந்தாத உள்ளங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம். அந்த அந்த ஆதங்கம் இருந்தா தாங்க ஒரு பப்ளிக் ஓரியன்டட்ல வந்து அது இம்பாக்ட் பண்ணும். சரிங்க. வெறுமனே எண்ணளவில் அப்படின்றது வேற. ஆனா இது வந்து நமக்கும் சமுதாயத்துக்கும். அது கரெக்ட். நான் எதுவும் முரண்பட்டு சொல்லல. நீங்க சொல்ற கருத்துக்களோட சேர்த்து சொல்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்லை. இதுல என்னுடைய கருத்துன்னு சொல்லி இண்டிபெண்டா நான் சொல்றேன். யாரையும் சப்போர்ட் பண்ணவோ இல்லாட்டி அப்படின்னு இல்லை. யதார்த்தமாக பார்க்கல எனக்கு பழனிசாமியில் பிடிச்ச விஷயம் என்னன்னு சொன்னால், எதையும் வெளிப்படையாக டக்குன்னு சொல்லி அந்த யதார்த்தமாக சொல்கிறது உண்டு. அடுத்தது வரராஜாவில் பிடிச்சதுன்னு சொன்னால், அவர் ஒரு கன்வின்ஸ் பண்ணப்பட்டார். அது ஒரு விஷயத்தை அவர் ஆழமாக பார்த்து அதை கன்வின்ஸ் பண்ணப்பட்டு தான் அவர் கதைப்பார். அதையும் அதில் பிடிச்சோன்னு தான் இருப்பார் அவர். அவர் கன்வின்ஸ் பண்ணப்பட்ட விஷயம் அது. எனக்குன்ட்டு பார்க்க அப்படின்னு சொன்னால், அதாவது வந்து யதார்த்தமாக இருக்கணும்னு சொன்னால், அந்த நல்லது கெட்டதை சொல்லிக்குள்ள தான். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழனிசாமியான்ற சிந்தனையில் கன விஷயங்களை படிச்சிருக்கணும்னு சொன்னால், அவர் அங்காலும் சொல்லி இங்காலும் சொல்லி அப்படி ஒன்று போய்க்க எங்களுக்கு எங்கே சரி எங்கே பிள்ளையாதுன்னு சொல்லி தெரியுது உண்டு. அடுத்தது வந்து ஒரு கட்டத்தில் சொன்னார், அந்த உச்சத்தை தொட முடியாதுன்னு சொல்லி அப்படி ஒரு சொன்னார் என்று நானும் அதை அடிக்கடி இதை பற்றி கணக்கு ஆராய்ச்சியும் செய்திருக்கிறேன். அதாவது இந்த இப்படி செய்து பல பெரிய ஞானிமை அப்படி இப்படிலாம் பார்த்தேன்னு சொன்னால், இதில் எங்கவே அச்சீவ் பண்ண போகிறோம் அந்த இதில் நோக்கத்தில் பார்த்துருக்குறேன். அப்படி பார்க்க என்னை பொறுத்தளவில் அது ஒரு சுலபமான காரியம் ஒன்று இல்லை. உச்சத்தை தொட முடியாது. பட் அந்த பழனிசாமி அதிகம் சொல்லுவார்ன்னு சொன்னால், அதாவது வந்து இப்போ 60 மார்க்ஸ் எடுத்தவன் இல்லை 100 மார்க்ஸ் எடுத்தவன் 90 மார்க்ஸ் எடுத்தவன் அப்படி நான் இருக்கைக்குள்ள நீ வந்து அந்த ஒன்று முயற்சியாக விடுறவனை பார்க்க முயற்சி தான் வந்து தடை 90 மார்க்ஸ் எடுப்பான். பட் அந்த உச்சத்தை எடுக்க இல்லாது. அது ஞானத்தில் அது ஞானிகளாக இருக்கணும். ஆனால் அது பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த உச்சத்தை தொடுற சாமான் வந்து உண்மையில் அது நான் கணக்கை பார்த்துருக்கேன். அது வந்து சுலபமான காரியம் இல்லை. இப்போ எத்தனையோ மில்லியன் ஆட்கள் செய்தாங்கன்னு சொன்னால், எத்தனையோ கோடியில் 1-2 ஞானி வந்தது இல்லை. அதுதான் அவர்கிட்ட இது. ஆனால் உங்கள்கிட்ட 2 பேர்கிட்ட இது டிஸ்கஷன் வந்து அருமையானண்டா அதில் நான் கணக்கை படித்தேன். அருமையான ஒரு ஞானச்செருக்குன்னு வைக்குமே 2 பேருக்கும் அவ்வளோந்தான் சுருக்கமாக. அதாவது மகர்ஷி அவர்களே வந்துங்கய்யா பொதுவா வந்து எல்லாரையும் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனா பேராசிரியர் சிறப்பு பயிற்சின்னு வந்த போது நான் எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தர் கூட இல்லைன்னாரு. ஆமாய்யா, உண்மைதான். அது உண்மைதான் இல்லைங்களா? அப்போ
மகரிஷி குறை சொல்றாருன்னு எடுத்துக்கிறதா? இல்ல, இல்லை இல்ல, இத்தனை அவருக்கு 15 லட்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட இல்லைன்னு மகரிஷி சொல்றாங்களேன்னு வருத்தப்படுறதா? யதார்த்தம் அது. அவர் ஏன்னா கடைசி மகரிஷி அந்த நேரத்துல ஞானம் சொல்றது அப்படின்றது ஒரு ஆப்டிமம், அது உச்சகட்டமான இதுங்கய்யா. தெய்வத்துக்கு நிகரான ஒரு வாழ்க்கை முறை அது ஞானம் என்பது. அதாவது நம்ம ஆசிரியர்கள்லயே இந்த ஞானம் என்ற புரிதலிலே உள்ளவர்களே சில பேர் தடுமாறுறாங்க. ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து உனக்கு ஞானம் வந்துச்சா, உனக்கு ஞானம் வந்துச்சான்னு கேட்டிருப்பார். அப்போ நான் கேட்டேன், ஐயா நமக்கே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு மனவள கலையில. எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்பதான் நீங்க வந்து ஞானம் பெற்றேன்னு நீங்க சொல்றீங்க. இந்த நாள் வந்து நான் ஞானம் பெற்றேன் அப்படின்றீங்க. அப்போ உங்களுக்கு இவ்வளவு சின்சியரா பயிற்சி பண்றீங்க, இவ்வளவு வருஷம் தொடர்ந்து பல ஊர்களுக்கெல்லாம் போய் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கே 40 வருஷத்துக்கு பிறகுதான் ஞானம் வந்து அப்படின்னு சொன்னா, நீங்க பார்க்குற நண்பர்கிட்ட உனக்கு ஞானம் வந்துச்சா, உனக்கு ஞானம் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அது எப்படி பொருந்தும்? இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றேன் இல்ல, நான் அனுபவிச்சது 40 வருஷமா ஆச்சு. இப்ப நான் சொல்றேன் இல்ல அப்படின்னா, கேட்டு ஞானம் வர்றதா இருந்தா எல்லாரும் ஞானியா இருப்பாங்களே. சோ ஞானத்தின் பாதை கரடு முரடானது பாரு இயேசுபிரான். அது ராஜபாட்டை அல்ல, கரடு முரடானது. அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அதனுடைய முதல்ல ஞானம்னா என்ன இலக்கணம், எப்படி இருக்கும் ஞானம், அது தெரியணும். அதை நோக்கிய பயணத்துல என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் நம்ம ஃபேஸ் பண்றோம், இதுல எவ்வளவு ஓவர்லேப் பண்ண முடியுது, ஓவர்டேக் பண்ண முடியுது, எவ்வளவு ஓவர்டேக் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கிறோம். சில விஷயங்கள்ல ஓகே ரைட் கடந்து போயிடுறோம். சில விஷயம் கடக்க முடியாம திரும்ப திரும்ப அவசரப்பட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் நம்ம பேலன்ஸில் போட்டு நம்ம எல்லாம் உரசிக்கொண்டே வந்தால்தான் முன்னேற்றமே தவிர, நான் பயிற்சி பண்றேன் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா, அது நம்ம எல்லாம் அனலைஸ் பண்ணாமையே ஒரு 100 மார்க் போட்டுக்கிற மாதிரி தான். இது என்னுடைய ஒரு ஆர்டிக்கல் இதுல சொல்றேங்க. அது எப்படி நிறைய பேர் நம்ம மன்றம் நடத்திட்டு இருந்தவங்க தானே. எத்தனை நண்பருடைய கலந்து பேசுற போது பல கருத்துக்கள், உரையாடல்கள், கேள்வி பதில் எல்லாம் வரும்போது சரி எத்தனை பேர் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க, எத்தனை பேர் அதுல வந்து சக்சஸ் ஆக முடியுது, எத்தனை பேர் டெம்பரரி சக்சஸ் ஆகி பிறகு விழுந்துடுறாங்க, ஏங்க அதுக்கு என்ன காரணம், இப்படி நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியிருக்குங்கய்யா. ஐயா சொன்ன மாதிரி அனுபவத்தை சார்ந்து அப்படின்னா என்னை மட்டுமே நான் யோசிக்கல, மன்றம் நடத்தின போது எத்தனை பேர் சந்திச்சனும் அவருடைய கேள்வி பதில் அனுபவங்கள் இன்றைக்கும் பல பேர் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய அனுபவங்கள், சிக்கல்கள், பிரச்சனைகள், இது எப்படி தீர்வாகுது, ஏன் தீர்வாகலை, இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது தான் சில விஷயங்கள் நம்ம சேர்த்து பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ஐயா. ஐயா ஒரு நல்ல டிஸ்கஷன் இன்னைக்கு. நல்ல விஷயம் ஐயா. கணக்கு அன்பர்களுக்கு நிறைய கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். இல்லையா நன்றி ஐயா. பண்ணலாம் ஐயா. நல்லது ஐயா. இதுலேருந்து நாங்கள் கணக்கு லேர்ன் பண்ணலாம் ஐயா உங்களோட டிஸ்கஷன். ஆமா, அதாவது உங்களுக்கு வந்து 2 ஆங்கிளையும் பிளஸ் மைனஸ் 2ஐயும் அனலைஸ் பண்ணி பார்க்கிற போதுதான் எந்த கருத்து நம்முடைய அறிவுக்கு ஏற்புடையதாக இருக்குதுன்னு யோசிக்க முடியும். இல்லை அது இல்லாம ஐயா அதான் ஐயா வினைப்பதிவுன்னு சொல்லி இப்போ வராய்யா மூலம் உங்களுக்கு ஐயோ அது வினைப்பதிவுலாம் ரொம்ப நாம கொண்டு மட்டுங்களா ஐயா 7 தலைமுறை கிடக்குதுங்க. நன்றிகள் ஐயா. நாங்கள் நிலத்திய வயோட்சியை பார்ப்போம். இந்த சிறப்பான சிந்தனையை செய்த ஐயாவுக்கு வாழ்த்துக்கூறுவமாக நேரமாக சேர்ந்து முதல்ல பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரின் வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.